வணக்கம். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களோ ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மரியாதை சில பேர் கும்பிட்றாங்க, சில பேர் பிதா பெரியவருன்றாங்க, சில பேர் வார்த்தை தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இயேசு தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த வீடியோ என்னென்னா, யோவான் 1:1 பரலோகத்தில் எப்படி கேரக்டர்ஸ், அதாவது ஒருத்தர் தான் 3 நிலையை எப்படி காணப்படுறாங்க அப்படின்னதுக்கு தான், அதாவது பைபிள்லேருந்து தான் இது பேசுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி இருக்குங்க சொல்லியிருக்காங்க. என்ன, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இது மூணு சேர்ந்து தான் என்ன நம்மளை படைத்த இறைவன் இப்படி இந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துக்கு பேர் தான் வார்த்தை, இயேசுக்கு பேர் தான் மாம்சத்தில் வந்த இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ஏன்னா அந்த வார்த்தையை பிதாவோட வார்த்தை தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இயேசு சுமந்து ஏன்னா அவர் சொன்னபடி அவரோட பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றினார். ஏன்னா பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றின பிறகு வேறொரு தேற்றவாளனை கொடுக்குறேன் அப்படின்னாரு. பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேன்னாரு. அந்த ஆவியானவர் தான் பிதா ப்ளஸ் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆவியானவரை இன்றைக்கி நம்மளுக்குள்ளார வாசம் செய்கிறாரு. ஏன்னா இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெயினான டவுட்டு எல்லாருக்கும் இருக்கிறது அன்னை மரியாள் யார்? பிதாவிற்கு சிருஷ்டிகர்த்தா தான் பிதா. அன்னை மரியாள் பிதாவுக்கு மகளா, மனைவியா, பிள்ளையா, தாயா? ஏன் சில பேர் ஆர்சிக்காரங்க அன்னை மரியாளை என்ன, அதாவது கன்னி மரியாள் அப்படின்னு கும்பிட்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா அதையும் தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது. அன்னை மரியாதை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னா பிதாவை, இயேசுவை, கிறிஸ்துவை ஏன் வணங்க வேண்டும்? இதுதான் கொஸ்டின். இன்றைக்கி டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு இன்றைக்கி ஒன்று இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு. ஓகேங்களா? அந்த காலத்தில் இல்லை. இப்போ இந்த பிதா என்ன, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாய் இயேசுவாய் பிறந்து இயேசுக்குள் கிறிஸ்துவாய் வாசம் பண்ணி தன்னை வெளிப்படுத்தி பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினது இந்த வார்த்தை. ஏன் நிறைவேற்றினா, ஆதாம் ஏவாள் என்ற படைக்கப்பட்ட மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து மாம்ச சிந்தையில் விழுந்து போயிட்டான். அதுக்காக தான் கிறிஸ்துவோட அனாதி, அது அவர் படைக்கிறதும் அவரோட சித்தம், படைப்பை கொல்லுறதும் அவரோட சித்தம். ஓகேங்களா? இது முழுசாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது 1 by 1 க்ளோஸில், ஏன்னா என்னால் ஒரு இடத்துல வச்சு டிவிலேருந்து போட முடியும். பட்டு அது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது. தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஏன்னா அந்த வார்த்தை மாம்சமாக இயேசு கிறிஸ்து மூலயமா வந்தார். இயேசு கிறிஸ்து மூலயமா சிலுவையில் தொங்கி மரணித்து திருப்பி உயிர் பெற்ற பிறகு யார் உயிர் பெற்றது? அவருக்கு மரணமே கிடையாது. அவர் சிருஷ்டிகர்த்தா. அவர் சுயமாக அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை பரலோக தேவனுக்கு. ஏன்னா அந்த சிருஷ்டிகர்த்தா தன்னுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை யாரெல்லாம் கேட்குறாங்களோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்றபடி அவங்களுக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ளார இருக்கிற ஜீவன் தான். அதாவது கிறிஸ்து மனுஷனுக்குள்ளார ஒளியாக தங்கி வாசம் பண்ணுறாரு. கிறிஸ்து மனுஷனுக்குள்ளார அந்த வார்த்தை ஒளியாக இருந்து ஜீவனாக இருக்குது. மனுஷனுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்குது. ஜீவன் எங்கே இருக்குன்னு தேட முடியுதுமாங்க? நம்ம உடம்புல ஜீவன் எங்கே இருக்குன்னா ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தத்தை மொத்தமாக ஒரு மனுஷனுக்குள்ளார எடுத்துட்டாங்கன்னா செத்து போயிடுவான். அந்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நம்மளுக்காக பாடுபட்டு சிலுவையில் தொங்கி மரணித்து பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை பாவத்தின் விழுந்ததை ஆவி, செத்துப்போன ஆவியை திருப்பி பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து மூலமா இரண்டாம் ஆதாவா
இரண்டாம் ஆதாமா பாவ நிவாரண பலியானார். யாருக்கு? கன்னி மரியாளுக்கு ஜோசப்புக்கு என்ன பிறந்த இந்த இயேசு. ஏன் இப்படி இயேசு வந்து தேவன் வந்து என்ன ஒரு மனுஷனுக்குள்ளார பிறக்க வேண்டும்? இது இயேசு கடவுள் ஏங்க மனுஷனுக்குள்ளார, அவர் தான் மனுஷனை வந்து கிரியேட் பண்ணார், எதுக்கு அந்த மனுஷனுக்குள்ளாரே வந்து அவர் பிறக்கணும்? இப்போ எறும்புக்கு எறும்பாக இருந்து சொன்னால் தான் எறும்புக்கு புரியும், யானைக்கு யானையாக இருந்து சொன்னால் தான் புரியும். யானை வந்து எறும்புக்கிட்ட பேசிட்டுனா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் புரியாது. அதாவது படைச்சப்ப எல்லா உயிரினங்களுமே பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு, பேசுகிற ஜந்துக்களாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ வந்து ஆதாம் ஏவாள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து தங்களுடைய ஆவிக்குரிய சரீரம்னா கிறிஸ்துவோட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் டிஸ்ஓபே பண்ணிட்டாங்களோ அப்பயே வந்து பாவம் இந்த உலகம் வந்து சபிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா மிருக ஜீவன்களும் தன்னை காத்துக்கிறதுக்காக என்ன போட்டி பொறாமல் அடுத்தவங்களை கொண்டு வாழுது அப்படின்னா மனுஷன்லேருந்து மிருகம் வரைக்கும் அப்படி ஆயிடுச்சு. அதனால்தான் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆதியாகமம் 4:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னாங்க. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு யார் பேசுகிறா? ஆதாம் வந்து சொல்கிறாங்க. மனுஷனை ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்க? ஏன் பிள்ளையை பெற்றேன்னு சொல்ல வேண்டியது தானே? சரி, இது வந்து ரிட்டனில் வந்து செய்த வந்து இஷ்யூவாக கூட இருக்கட்டும், பைபிள் எழுதுகிறப்ப தப்பாக எழுதிட்டாங்கன்னு கூட வரணும். ஏன்னா அவங்களுக்கு ஆதாம் கிட்ட ஏவாளை தன்னுடைய விலா எலும்புலேருந்து எடுத்து கிரியேட் பண்ணி ஆண்டவர் ஏன்னா இந்தாப்பா இதுக்கு பேர் வெய், அப்படி இதுக்கு ஒரு என்ன உன்ன மாதிரியே சாயலில் இருக்கிறா, என்னடா நம்மள மாதிரியே வந்து சாயலில் இருக்கிறா மனுஷி அப்படின்னு என்ன ஆதாம் வந்து சொன்னாப்புல. இவன் வந்து உனக்கு வந்து சரீரத்துக்கு சரீரமாக இருப்பா, மனைவியாக இருப்பா, ஏன்னா நீங்கள் 2 பேரும் வந்து தனியாக இருக்குது உனக்கு நல்லதல்ல அப்படின்னு ஏவாளை உனக்கு துணையாக கொடுக்குறேன் அப்படின்னு ஆதாம் நம்மளோட உடம்புலேருந்தே விலா எலும்புலேருந்து எடுத்து நம்மளுக்கே வந்து வந்து ஏற்ற துணையை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாக இருந்து என்ன ஃபஸ்ட்டு படைச்சார் மனுஷனை. ஆனால் இந்த மனுஷன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன தள்ளப்பட்ட தூதர்கள் 30 முக்கோடி தேவர்கள் என்ன அடங்கிய அந்த தூதர்கள் தலைவன் 30 முக்கோடி தேவர்கள் அடங்கின அந்த தூதர்களின் தலைவன் லூசிபர், அவன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க நன்மை தீமைன்னா நம்மளை போல் ஆனான் அப்படின்னு என்ன பிதா வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? தனக்கு தானே சொல்லிக்கிறாரா? கிடையாது. தனக்கு தானே சொல்லிவிட்டோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் இந்த காலத்தில்? அது வேறு மாதிரி தப்பாக தானே பேசுவோம். என்ன ஏன் நம்ம போல் ஆனா அப்படின்னா தன்னை சுற்றி தான் படைத்த வந்து ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, தேவதூதர்கள் இருக்காங்க, ஏன்னா மற்றும் விலங்குகள்லாம் இருக்கிறாங்க. விலங்குகள்லாம் இருக்கிறாங்க. கடைசியாக தான் மனுஷனை வந்து படைக்கிறாரு. உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர் வந்து ஆதாம் ஏவாளை எப்போ படைக்கிறாருன்னா விலங்கு என்ன உயிரினம் உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினத்தையும் என்ன படைத்த பிறகு தான் வந்து விலங்குகள் எல்லாம் வந்து ஆசையாக பார்க்கும்ல. அப்போ யாருமே இல்லைல்ல, வார்த்தையான கிறிஸ்து மட்டும்தானே இருக்கிறாரு பூமியில். வார்த்தையான கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பூமி உண்டாக்க கடவுது, வெளிச்சம் உண்டாக்க கடவுது அப்படின்னு பிதா என்ன தன்னுடைய வாயை திறந்து பேசின வார்த்தைக்கு பேர் தான் கிறிஸ்து. இப்போ இந்த வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? 10 கட்டளை. 10 கட்டளை. 10 கட்டளை அந்த காலத்தில் பழைய ஏற்பாடில். புதிய கட்டளை 2 கட்டளை. அது என்னன்னா ஆதி காலத்தில் கொடுத்த அந்த 10 கட்டளையை தான் இன்றைக்கி 2 கட்டளையாக அவர் மாற்றி கொடுத்துருக்கிறார். இந்த கலர்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்குங்க, ஒரு இதுக்கும் ஒரு கலரு. அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. எவர் மூலியமாக உண்டாயிற்று? வார்த்தை என்ற கிறிஸ்து மூலமாய். என்ன அந்த வார்த்தை வந்து
ஆதாம் ஏவாளுக்கிட்ட சொல்லுது, எப்பா நீ ஒழுங்கா இருங்க, என்ன இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அதை சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் அந்த கனியோட மரத்தை வந்து நடுவில் வைக்கணும்? அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு கனியாக ஒரு மரமாக அங்கே பக்கத்தில் இருக்கிறாரு, அதை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு மரமும் இருக்குது, பார்வைக்கு வந்து இன்பமாக இருக்குது, ருசியாக இருக்கும் அப்படின்னா இச்சையை தூண்டுது. அதான் இச்சையை தூண்டுனாவே அது செக்ஸ் அப்படின்னு தான் பேர். இப்போ ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணப்போ சின்ன குழந்தையாக கிரியேட் பண்ணாரா, வாலிப பிள்ளைகளாக கிரியேட் பண்ணாரா? அவர் வந்து குழந்தைங்களா சின்ன நம்ம மாம்சத்தில் பார்க்குறபடி என்ன ஒரு சின்ன குழந்தையா பிறந்த குழந்தையாகவும் அவரால் பண்ண முடியும்? என்ன 100 வயசு மனுஷனையும் அவர் குழந்தைன்னு தான். கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் குழந்தைங்கள் தான், ரைட்டுங்களா? இப்போ அதில் வயசோ இதுவோ அது முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த கனியை புசித்த பிறகு ஏன் ஆதாம் ஏவாளுக்கு நம்ம ரெண்டு பேரும் வந்து நேக்கடாக இருக்கிறோம், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம், ஐயோ அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த இச்சையை தூண்டு தான் என்ன இந்த சாத்தான். இது கனி ஆவிக்குரிய சரீரம் செத்து போச்சு இல்லை ஆதாம் ஏவாளுக்குள்ளார. அந்த கனி சாப்பிட்ட பிறகு என்ன அவங்க மாம்சத்தில் தான் ஆதாம் ஏவாளும் என்ன காயின் ஆபேலை ஃபஸ்ட்டு பெற்று எடுக்கிறாங்க. என்ன ஆதியாகமம் 4:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். என்ன சாத்தான் ஆவி. ஏன் இந்த இடத்துல பிளாக் கலரில் கொடுத்துருக்குன்னா, காயின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் படைத்த மனுஷங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க சொல்கிற வேடு என்ன கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னாங்க. அந்த கர்த்தரால் பெற்ற மனுஷன் எப்படி இருக்கான்னா பிளாக் கலராக இருக்கிறான், சாத்தானாக இருக்கிறான். அதுக்கு தான் நான் வந்து பிளாக்கில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கீழே ரெண்டாவதாக ஒரு மனுஷனை பெறுறாங்க, அவனுக்கு பேர் ஆபேலு. ஏன்னா மனுஷனாய் வாழ்ந்தான், அதனால் அவன் கொல்லப்பட்டான். கிறிஸ்துவோட ஆவியில் 2 பசங்க ஒரு மனுஷனுக்குள்ளார இப்போ ரெண்டு ஒரே ஆவி தான், 2 சிந்தனை. அந்த ஆவிக்கு 2 சிந்தனை இருக்கும். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. எது ஒரு கத்தியை வச்சு நீங்கள் வந்து என்ன காய்கறியும் வெட்டலாம், அதே கத்தியை வச்சு ஒருத்தனை போய் கோவம் வந்துச்சுன்னா தூண்டப்பட்டு ஒருத்தனை போய் கொலையும் செய்யலாம். ஒருத்தனை போய் கொலையும் செய்யலாம். அந்த அதாவது நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு சொல்கிறாருன்னா இதுக்கு தான். ஏன்னா உங்களோட கோபத்தை, மாம்ச ஆவியில் வர கோபத்தை சாத்தானை வந்து எடுத்துக்கிட்டு அவனை போய் கொண்டுவிடு அப்படின்னு சிந்தையில் பேசுவான். சிந்தையில் தான் சாத்தான் பேசுவான். ஆவிக்குரிய சிந்தையில் வந்து பேசுவான். அந்த ஆவிக்குரிய சிந்தையில் என்ன இயேசு என்ன சொல்கிறாரு, என்ன மகனே நீ வந்து கோவப்பட்டாலும் பாவம் செய்யாத, கத்தியை கீழே வைன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இன்றைக்கி நம்மளுக்குள்ளார. ஆனால் சாத்தான் என்னெல்லாம் சொல்லுவான், அவன் இவனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே, அவனை போய் கொன்று போட்டுவிடு, நாசமாக போயிட்டான், அவன் செத்து போயிடுவான்ல ஒரு செகண்டில் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணி என்ன உங்களை கொல்ல வைப்பான். என்ன உங்களை கொல்ல வச்சுட்டு, அதாவது திருடன் எதுக்கு வரான், திருடுவதற்கும் என்ன கொலை பண்ணதுக்கு தான் ஒருத்தன் வரான். உங்களை ஏமாத்துறதுக்கு தான் ஒரு திருடன் உங்களுக்குள்ளார வருவானே தவிர நன்மை செய்யறதுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு திருடன் வரப்போகிறான். அது மாதிரி இவன் இந்த சிந்தனையில் நீங்கள் அவசரப்பட்டு கோவப்பட்டு ஒருத்தனை மனுஷன்தான் எப்போ வேண்டாலும் யார் வேண்டாலும் மாறலாம், ரைட்டுங்களா? அதை கட்டுப்படுத்திக்கிட்டு ஆண்டவரோட வேடு இப்படி இருக்குது, நம்ம வந்து கோபம் பண்ணாலும் பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரோட வேடுக்கு கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொலை செஞ்சு போய் மாட்டிக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பத்தை தெருவில் விட மாட்டீங்க, ரைட்டுங்களா? மீறி நம்மளுக்கு கோபம் வந்து பாவம் செய்யணும், அவனை வெட்டி போட்டால் போதும், ரைட்டா, குத்தி போட்டால் போதும், நம்மளுக்கு ஆத்திரம் அடங்கிடும் அப்படின்னா உங்களுக்கு ஆத்திரம் அடங்கிடும். அவனை கொண்ட பிறகு அவனும் செத்து போயிடுவான். ஏன்னா அவனும் செத்து போயிடுவான், நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நாளைக்கு உங்கள் ஆத்மாவும் பிசாசோட கண்ட்ரோலுக்கு தான் போகுமே தவிர ஆண்டவரோட பரதேசிக்கு வராது. அதனால தான் கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நம்ம சிந்தையில் அதாவது பாசிட்டிவ் தாட்டு இயேசு, நெகட்டிவ் தாட்டு வந்து சாத்தானாக இருப்பான். தீமை செய்யறதுக்கு அவன் எத்தனமாக துணிவான். அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து
அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தில் சில பேர் பேசுகிறாங்க பைபிள் வச்சுக்கிட்டு. சில பேர் இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சும் வேணும்னே இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சும் வேணும்னே ஏன்னா மக்களை வஞ்சித்து விட்டு நல்ல சுகபோக வாழ்க்கையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பால் டிவி தேவாகினி சபை என்ற விபச்சார சந்ததிக்காரன் இந்த கருணாகரன் என்றவன் என்ன ஏழைகளை வச்சுக்கிட்டு அவனுக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும், எதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஆயுதத்தை எப்படி போட்டால் யூடியூப்பில் நம்மளுக்கு பணம் வரும், எந்த ஆயுதத்தை இப்படி தட்டினா நம்மக்கிட்ட வந்து என்ன பொம்பளைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நடிச்சுன்னு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி கள்ள போதைகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள கிறிஸ்துகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இப்போ அன்னை மரியாள் மகளா, மனைவியா, பிள்ளையா, தாயா, யாருக்கு? பிதாவிற்கு, சிறிஸ்து கர்த்தாவிற்கு. என்ன அப்படின்னா நம்ம ஏன் பிதாவை, இயேசுவை, கிறிஸ்துவை வணங்க வேணும்? இப்போ நன்மை தீமை ஒரு மனுஷனுக்குள்ளே பாருங்க, இங்கே கோடு போட்டது காட்டுதெல்லாம் என்ன இந்த கிறிஸ்துன்ற வார்த்தை கலங்கி போயிட்டு என்ன உள்ளார சாத்தான் பிளாக் கலரில் வந்துட்டான். அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து டபுள் கோடாக போட்டுருக்குறான். இப்போ நன்மை கிறிஸ்து, தீமை பிசாசு. தீமைனா நன்மை தீமை ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பிசாசு. அதுக்குள்ளார நன்மை மட்டுமே, நீ தீமை செய்தாலும் உனக்கு நான் நன்மை தான் பண்ணுவேன் அப்படின்றது தான் கிறிஸ்து. அதுக்காக தான் நான் இந்த கலரில் க்ரீன் கலர் யார் இங்கே வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பரலோகத்தில் போய் சேருவீங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா பிசாசோட நரகத்துக்கு போய் சேருவீங்க. ஒரு மனுஷன் இப்படி தான் பிறக்கிறான். ஒரு மனுஷன் இப்படி தான் பிறக்கிறான். ஏன்னா அவன் எப்படியா இருக்கிறான்? மாம்சத்தில் அவன் எப்படியா இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, ஒன்று மாம்சம், அவனுக்குள்ளார ரத்தம், அப்புறம் ஆவி. ஆனால் பிறக்கிறப்ப அந்த ஸ்பெம் எப்படியா இருக்குங்க? ரத்தமாக இருக்கா, தண்ணியாக இருக்கா, ஆவியாக இருக்கா, மாம்சமாக இருக்கா? கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட்டு இன்றைக்கி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜியில் அறிவு வளர்ந்த இந்த காலத்தில் டிஎன்ஏ டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் உங்களோட கருமுட்டை ஆம்பளையோ பொம்பளையோ என்ன யாராக இருந்தாலும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு, இந்த டிஎன்ஏ இருக்கிற இந்த கருவை ஒரு பெண் கருவோட சேர்த்து, அந்த டிஎன்ஏ கூட சேர்த்து ஒரு குழந்தைய இன்றைக்கி உருவாக்குற டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. 10 வருஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன பீக்கில் இருக்குது. யாருமே கல்யாணம் பண்ணாமலே வந்து குழந்தை பெற்று நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும்னா இந்தாங்க என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டு. இந்த ஸ்பெம்மு கொடுத்தா ஸ்பெம் டொனேட்டர் அப்படின்னு இருக்காங்க. ரகசியமாக அவங்களோட ரகசியம்லாம் வந்து யூஎஸ் அப்படின்னா இப்போ அப்படின்னுவாங்க. யூஎஸ் அப்படின்னா இப்போ அப்படின்வாங்க. HIPAAன்னுவாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்களோட வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வில் பி சேவ்டு. இப்படி தான் வந்து இந்த ஹெல்த் கேர் விஷயத்தில் இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு மனுஷன் இது வந்து HIPAA வந்து அமெரிக்கா, GDPR என்னது ஐரோப்பா. அங்கே இந்த மாதிரிலாம் இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. நம்ம இந்திய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டம். ஸோ ஒரு மனுஷன் ஒரு ஸ்பெம்முலேருந்து என்ன மாம்சமாக, ரத்தமாக, ஆவியாக இருக்கிறான். மாம்சம், ரத்தம், ஆவி 1 2 3. இப்போ சத்தம் வருது. ஆக இது சரியில்லை. சத்தம் ஒரு மனுஷன் பேசுகிறப்ப அவன் வாயிலேருந்து வார்த்தை வருது. அந்த வார்த்தை மனுஷனுக்குள் இருந்து எப்படி வருகிறது? கொஸ்டின். ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து சத்தம் ஆவிலேருந்து வந்திருக்கா, ரத்தத்துலேருந்து வந்திருக்கா, மாம்சத்துலேருந்து வந்திருக்காங்க? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்த பிறகு மாம்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அது ரத்தையும் சதையுமாக தான் இருக்குது. அதுக்குள்ளார ஆவி இருக்குது. மனுஷ ஆவியாக இருக்குது, கரைப்பட்ட போன ஆவியாக இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க ஆவியாக இருக்குது. அது ஒரு காலம் வர வரைக்கும் அதுக்கு நன்மை தீமைன்னா என்னன்னு தெரியாது. பாம்பு கூட பிடிச்சி ஒரு குழந்தை விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த சத்தம், ஒரு குழந்தை பிறந்தவுடனே சத்தம் போடுது. இந்த சத்தம் வந்து ஆவிலேருந்து வந்ததா, ரத்தத்துலேருந்து வந்ததா, மாம்சத்துலேருந்து வந்ததா? ஃபஸ்ட்டு
ஆவிலேருந்து வந்ததுன்னா இப்போ இந்த ஒரு சத்தத்துக்கு பேர் இயேசுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இயேசு ஆவிலேருந்து வந்ததுன்னா அப்போ அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் அப்போ வேஸ்ட்டா? இல்லை ரத்தத்துலேருந்து மட்டும்தான் வந்ததுன்னா என்ன, அந்த ரத்தத்தில் அந்த சவுண்டை வர வச்சது யார்? எது? அந்த ரத்தத்துலேருந்தோ இல்லை மாம்சத்துலேருந்தோ இல்லை ஆவிலேருந்தோ இந்த ஒரு சத்தம் புறப்படுது பார்த்தீங்களா? இந்த சத்தம், இந்த 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 சத்தம், இந்த வார்த்தை, இந்த சவுண்டு என்ன, இது எங்கேருந்து வந்தது? ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து. இதை யார் கொடுத்தது? இதை யாருங்க கொடுத்தது இந்த சத்தத்தை? இந்த கிறிஸ்து என்ற வார்த்தை, இந்த பிதா என்ற சிந்தையிலிருந்து புறப்பட்ட கிறிஸ்து என்ற வார்த்தை என்ன? ஃபஸ்ட்டு இயேசு இன்றைக்கி இயேசு அப்படின்னது செகண்ட் சாப்டரு. இயேசு பரிசுத்த ஆவியானவர்கள் தான் ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணி விட்டார். பாவம் செஞ்சு இன்றைக்கி நன்மை தீமை அறியத்தக்க நம்மளில் ஒருவன் ஆனானே. எது? நம்மளை போல் ஒருவன் ஆனானே, இது நல்லது இது கெட்டதுன்னு அவனால் அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்ன இந்த மனுஷன் வாயிலேருந்து சத்தங்க, அந்த குழந்தை வாயிலேருந்து பிறந்த குழந்தைன்னு சில குழந்தை எடுத்தோன்னே சத்தம் போடாது, அப்புறம் கிள்ளி விடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து குழந்தை பிறந்தோன்னே உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கிள்ளி விடுவாங்க. அப்போ சத்தம் போடும். அந்த சத்தம் ஆவிலேருந்து வந்ததா, ரத்தத்துலேருந்து வந்ததா, மாம்சத்துலேருந்து வந்ததா? இது மூணுத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா நாத்தம்? அதான் சில பேர் வந்து இந்த மூளை சாவு அப்படின்வாங்க. அவங்களுக்குள்ள ரத்தம், ஆவி, மாம்சம் எல்லாமே இருக்கும். அவங்களால வந்து இந்த சத்தத்தை போட முடியாது. இந்த மாம்ச சிந்தை வந்து செயல்படாது. உயிர் மட்டும் இருக்கும். அப்படியே அதாவது டெட் கண்டிஷனில் அப்படியே படுத்துன்னு இருக்கும். நீங்கள் மீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து நாடி வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாடி எப்போ நிற்குதோ அப்போ தான் ஒரு மனுஷன் வந்து மரணிக்கிறான். ஸோ இப்போ இந்த சத்தம், இந்த சத்தம் மனுஷனுக்குள் இருந்து எப்படி வெளிவருகிறது? அது ஆவியா, ரத்தமாக, மாம்சமா? இது மூணுமே சேர்ந்து தான் வருது. எப்படி மூணுமே சேர்ந்து வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஆவியில், இந்த ஆவின்னு தான் இங்கே பிதாவோட சிந்தை. இந்த சிந்தையிலேருந்து என்ன, இந்த ரத்தத்தின் வழியாக என்ன இரத்த நாளங்களுக்கு புறப்பட்டு இந்த மாம்சம் என்ற வாய் வழியாக இந்த சத்தம் மனுஷனுக்குள்ளே இருந்து வெளியே வருது. இதில் இவர் தான், ஆவி தான் பெரியவர், ரத்தம் தான் பெருசு, மாம்சம் தான் பெருசு அப்படின்னு சொன்னால், இந்த மாம்ச ரத்தம் இல்லாமல் இந்த ஆவியால் செயல்பட முடியாது. ஏன்னா இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆவி மாம்சத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாம்சமும் இருந்து இந்த ரத்தமும் ஆவி இல்லைன்னா அது செத்த பிணம். ஏன்னா இதே மாதிரி தான் இங்கே பிதாவாகிய தேவன் ஏன்னா அந்த சிந்தையிலேருந்து, அந்த ஒளியிலிருந்து அந்த வார்த்தை என்ன, அந்த ஒளியிலிருந்து இந்த வார்த்தை கிளம்புது. கிறிஸ்து இந்த வார்த்தை என்ன, உலகம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, இருள் உண்டாக கடவுது, சந்திரன் சூரியன் உண்டாக கடவுது, வானத்தில் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாத்தையும் வந்து இந்த வார்த்தை சொன்னோன்னே இந்த வார்த்தைக்கு கீழ்பட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாத்தையும் போய் உருவாக்கின்னு உட்காந்து இருக்கிறாங்க ஏஞ்சல்ஸ். இப்போ ஒரு நாட்டின் தலைவர் ஏன்னா சண்டை போடணுன்னா எடுத்தோன்னா நான் போய் முன்னாடி நீ இந்த போர் செய்கிறேன் அப்படின்னு நான் செய்வார் கிடையாதுல்ல. தன்னோட சிப்பாய்கள்லாம் அனுப்புவார். ஏன்னா தான் வார்த்தை வந்து கமெண்ட் விடுவார். தான் கீழே இருக்கிற சிப்பாயிங்க போயிட்டு வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. என்ன போருக்கு ஆயத்தமாவாங்க. என்ன போருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணுவோம். அது மாதிரி தான் கிறிஸ்து பிதா தன்னுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை கொண்டு கட்டளையிடுகிறார். கட்டளையிட்டோன்னா தனக்கு கீழே இல்லை அத்தனை ஏஞ்சலும் என்ன இந்த பூமியை எல்லாத்தையும் வந்து சீராக்கி பதப்படுத்தி உண்டாக்கி உருவாகிறதுக்கு வேலை செஞ்சு அதுக்கு எத்தனை ஒளி ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு யாருக்கும் மனுஷனால் எதுவும் அறிய முடியாது. மனுஷன் யூகிக்கிறது தான் சொல்ல முடியும். இது மனுஷன் யோசித்து திங்க் பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஃபஸ்ட்டு பூமி வந்து தட்டையாக இருக்குன்னாங்க. என்ன அப்புறமா உலகம் உருண்டையாக இருக்குன்னு சொன்னோன்னா வாஸ்கோ ட காமா வந்து சாவடிச்சாங்க. ஏன்னா இது மாதிரி தான் வந்து மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களையும் அதாவது நான் இயேசு கூட இருந்த 12 சீசர்களே ஒருத்தர் தோமா, அந்த சீசன் வந்து நான் வந்து உங்கள் இது விழாலம்பில் கைவிட்டு பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து இயேசுன்னு நம்புவேன் அப்படின்னா. ஏன்னா வந்தவர் வந்து கிறிஸ்து வேறு ரூபத்தில் வராரு, கிறிஸ்துவோட ஒரிஜினல் ரூபத்தில் வராது, ரைட்டுங்களா? அதனால் அவங்களால வந்து மறுரூபம் ஆக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ வந்தோன்னா வார்த்தை ஒரே வார்த்தையாக இருக்குது. ஆனால்
வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆனால் என்னடா உருவம் மட்டும் வேறையாக இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன யோவான் ஸ்நானகனை வந்து பார்க்கறதுக்கு ஜனங்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, ஜனங்களை நீங்களாம் யாரை பார்க்க போனீங்க? ஏன்னா ரொம்ப வசதியாக ஒருத்தன் வாழ்ந்துன்னு இருக்கானே அவனை பார்க்க போகிறீங்களா? இல்லை என்ன இல்லை காட்டோரத்தில் வந்து இந்த தேனியும் அந்த வெட்டிகளையும் பிடிச்சி சாப்பிட்றவனை போனீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு வந்து ஆண்டவர் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ணா அவர் எலியாவாக இருப்பாரோன்னு நாங்கள் வந்து சந்தேகப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதார இருந்தீங்கன்னா அண்ணா யோவான் ஸ்நானகன் தான் எலியா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு எலியா. ஏன்னா அதாவது வந்து இயேசு வரத்துக்கு முன்னாடி என்ன எலியா வந்து போனோம். எது கிறிஸ்து வெளிப்படத்துக்கு முன்னாடி என்ன கிறிஸ்து வெளிப்படத்துக்கு முன்னாடி இயேசு எப்படி வரணுமோ அப்படி இயேசு வரத்துக்கு முன்னாடி எலியா வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒளியை குறித்து, எந்த ஒளி? பிதா தான் ஒளி. அந்த ஒளியை குறித்து என்ன சாட்சி கொடுக்கறதுக்கு நான் ஒரு மனுஷன் எலியான்ற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் வந்து சிருஷ்டிகர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த யோவான் ஸ்நானகன் இந்த ஒளியை குறித்து, இயேசுவை குறித்து, பிதா உருவாக்க போகிற இந்த மாம்சத்தில் வந்த இயேசு குறித்து சாட்சி சொல்கிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்து வெளிப்படத்துக்கு முன்னாடி கிறிஸ்து இந்த வார்த்தை திருப்பி முதல் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்துட்டான். ஏன்னா அந்த பாவத்தில் விழுந்தவனை மீட்கிறதுக்காக பாவ நிவர்த்தியாக இயேசு பிறக்கணும் மாம்சத்தில். இயேசு பிறந்த பிறகு தான் இந்த கிறிஸ்து வந்து வெளிப்படுவார். ஏன்னா இந்த கிறிஸ்து வெளிப்பட்டார்னா உலக பாவ சாபம் வந்து நீங்கிருச்சு ஒரு மனுஷனுக்கு. உலக பாவ சாபம் ஒரு மனுஷனுக்கு நீங்கிருச்சு. ஸோ கிறிஸ்து வெளிப்படத்துக்கு முன்னாடி இந்த இயேசு வந்தாகணும். இயேசு வரத்துக்கு முன்னாடி இந்த ஒளியை குறித்து என்ன யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்த மனுஷன். எலியா ஆவி உடையவன். எலியா ஆவி உடையவன். ஸோ இப்போ எலியா வந்துட்டார். எலியா வந்தது எலியா தான் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி எலியா வரணுன்னா அப்போ அவன் தான் எலியா. அப்போ கிறிஸ்து வெளிப்படணும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் கேட்குறாங்க. இப்போ அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நான் இப்போ கீழே வரேன். ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணுறாங்க. என்ன ரெண்டு மனுஷன் குழந்தைங்களாக பிறக்கிறாங்க. கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தரால் அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா அவரோட ஆசீர்வாதத்தால் ஒரு மனுஷனை பெற்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ செக்ஸ். ஏவாள் என்ன சொல்கிறாங்க? ஆதியாகமம் 4:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தரால் அப்படின்னா இந்த பிதா வந்து எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு மீனிங் கிடையாது. அவரோட கிருபையில் அவரோட தயவில் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அதே தான் அன்னை மரியாள் கன்னியாக இருக்கிறாங்க. என்ன கன்னியாக இருக்கிறப்பயே அவள் ஒரு பிள்ளை உண்டாயிட்டா அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் என்னங்க வரும்? அதை யார்கிட்ட சொல்ல முடியும்? இந்த அன்னை மரியாள் மேரி மாதா கிட்ட என்ன கேப்ரியல் தூதன் என்ன வந்து சொல்கிறாப்புல, மரியாள் நீ வந்து இந்த இயேசு என்ற என்ன குழந்தைய வந்து என்ன பிதா பரிசுத்த ஆவியானவரால் உனக்கு அருளப்படும். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்ற மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு மரியாளுக்கு சொப்பனத்தில் வந்து கேப்ரியல் தூதன் சொல்லிட்டாரு. இந்த மரியாள் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகுது. நிச்சயதார்த்தம் ஆனவுடனே இந்த மரியாள் யோசேப்புக்கிட்ட தான் கட்டிக்கு போகிற கணவங்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் அந்த காலத்தில் ஆண்டவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க புருஷன். ஆண்டவர் இது மாதிரி எனக்கு வந்து ஒரு தூதன் வந்து எனக்கு சொன்னார். நான் வந்து இதில் வந்து பரிசுத்த ஆவியானவர்கள் மூலம் நான் வந்து இயேசு என்ற குமாரனை ஆம்பளை பையனை நம்மளுக்கு வந்து பிறப்பாங்க அப்படின்னு ஒரு தூதன் வந்து சொல்லிட்டு போனார். அப்படின்னோடனே விசனம் ஆயிடுச்சு. யாருக்கு விசனம் ஆச்சு? கன்னி மரியாள்
ஜோசப்புக்கு தன்னுடைய மனைவியை பற்றி என்ன அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போ சந்தேகம் ஏற்படுறப்ப அதே தூதன், யார், கேப்ரியல் தூதன் என்ன வந்து சொல்கிறாரு, என்ன என்ன சொல்கிறாரு, ஜோசப்பு நீ வருத்தப்படாத, நீ எதுவும் சந்தேகப்படாத, உன் மனைவி வந்து தள்ளி வைக்காத, என்ன உங்கள் 2 பேருக்கும் பிறக்க போகிறது எது நல்லா கேட்டுக்கோங்க, அதாவது அவள் கன்னியாக தான் இருக்கிறா, அவள் கன்னியாக தான் இருக்கிறா மரியாள், ஏன்னா அவள் யாருக்கிட்டையும் கெட்டு போல, மனசில் கூட ஒருத்தவனை வந்து ஒரு வயசுக்கு வந்துட்டா என்ன ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ வந்து என்ன ஆம்பளையாக இருந்தால் பொம்பளைய செக்ஸாக பார்ப்பாங்க, மனசில் நினைப்பாங்க, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளையை வந்து செக்ஸாக வந்து நினைப்பாங்க, காமம், அதான் லஸ்ட்டு. என்ன அப்படி நினைக்காத ஒரு பொம்மநாட்டி தான், ஒரு பொம்மநாட்டி தான் எவா இந்த கன்னி மரியாள், என்ன அதனால் அவளை பற்றி தப்பாக நினைக்காத. அதாவது தான் படைத்த படைப்பிலேயே என்ன இந்த மரியா வந்து என்ன அந்த வயசுக்கு வந்த அப்புறமும் சரி என்ன மனசில் கூட யாரையும் வந்து தப்பாக வந்து கணவனாவோ என்ன ஒரு செக்ஸாவோ எந்த ஆம்பளையும் அவன் நினைக்கல. என்ன அதனால்தான் அவள் உங்ககிட்ட ஜோசப் என்ற கட்டிக்கு போகிற உங்ககிட்ட அதை ஓப்பனாக சொன்னான். அவள் சொல்லாமல் கூட இருக்கலாம், ரைட்டா. உங்ககிட்ட கல்யாண நிச்சயத்தை ஆன பிறகு இந்த விஷயத்தை வந்து என்ன இது மாதிரி ஒரு தூதன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டாப்புல உங்ககிட்ட, அதே தூதன் தான் நான், கேப்ரியல் தூதன், என்ன அதனால் அவளை சந்தேகப்படாத, இது ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம், இந்த மரியாள் பாத்திரம். என்ன ஆண்டவர் வந்து என்ன பரிசுத்த ஆவியானவரை எப்படி ஆதாம படைச்சாரோ என்ன அவர்கிட்ட தான் ஆவி பரிபூர்ணமாக இருக்குது, ஒருவனை படைத்தார், என்ன ஏதோ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காகவே அப்படின்னு சொல்லி இந்த கேப்ரியல் தூதனை ஜோசப் கிட்ட, மரியாள் ஹஸ்பண்ட் ஜோசப் கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா மரியாளுக்கு அப்பயே வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேப்ரியல் தூதன் 2 பேர்கிட்டையுமே சொன்ன பிறகு மரியாள் என்ன கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் கர்ப்பம் ஆகலை? கர்ப்பம் ஆகியிருந்தா என்ன பிரச்சனை, கர்ப்பம் ஆகலைன்னா என்ன பிரச்சனை? கர்ப்பம் ஆகியிருந்தா என்ன இப்படியே மேலே வாங்க, கர்ப்பம் ஆகியிருந்தா அன்னை மரியாள் பிதாவிற்கு என்ன ஆவாங்க, மனைவி ஆவாங்களா? ஆனால் அன்னை மரியாள் யார், பிதாவிற்கு மகள் தானே. இப்போ பிதாவே மகளை வந்து கல்யாணம் பண்ணி செக்ஸ் வச்சு பிள்ளையை பெற்றுக்க முடியுமா? இல்லை. அன்னை மரியாள் என்ன பிதாவிற்கு தாயானா அப்போ அன்னை மரியாளோட ஹஸ்பண்டு ஜோசப்னானா பிதாவிற்கே தகப்பன். இது எப்படின்னா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, எல்லா கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, அப்படி தாங்க இது வந்து கன்ஃபியூஷனு. பிசாசு தந்திரமாக பைபிளில் இருந்து தாங்க வந்து எப்படி பல கோடி பாஸ்டர்கள் வச்சு ஜனங்களை வஞ்சித்து வைத்துக்கின்னு இருக்கிறானோ அதே தாங்க காலங்காலமாக ஆதி காலத்துலேருந்து அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருந்துன்னு இருக்கிறான். பார்க்கறதுக்கு எல்லாருமே கிறிஸ்துவ பேர் மாற்றிக்கிறது, ஏன்னா நீ இப்படி மாற்றிக்கிட்டாதான் நீ கிறிஸ்துவனா இப்படி மாற்றிக்கிட்டாதான், இந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டாதான் நீ பரலோகத்தில் இடம் வந்து நீ வந்து வாரம் வந்து விடாமல் சபைக்கு வரணும், எனி டைம் வந்து நீ பைபிள் படிச்சுன்னே இருக்கணும். பைபிள் படிச்சுன்னு இருக்கிற வாசி மனப்பாடம் பண்ணி இருக்கிற வாசி என்னங்க அர்த்தம்? பைபிளில் வந்து நீ வந்து இப்படி அப்படி என்ன உலகத்தோட ஐஸ்வர்யத்தையெல்லாம் என்ன உனக்கு ஆண்டவர் தருவார், அது 12 சீசர்கள் மட்டும்தான் அப்படி அடி வாங்கி சாவணும்னு எழுதியிருக்கு, இயேசுவோடு சேர்த்து உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பிசாசு இதே பைபிள்லேருந்து எடுத்து சொல்லுவான். நீங்களும் ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி பைபிள்லேருந்து என்ன அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிசாசுன்ற போதகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நல்லா வாழுவ, நீ இங்கே போய் செட்டில் ஆகுவா, அங்கே போய் செட்டில் ஆகுவ, இத்தனை கோடி அதிபதியாக இருப்பா, உங்ககிட்ட வந்து ஆபிரகாம் ஆசீர்வாதம் தங்கம் அப்படின்னு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பான். ஏன்னா பூமியாத நிறைவும் கர்த்தருடையது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு என்ன பாதப்படி என்ன சொன்ன ஆண்டவராக இயேசுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாமே இருக்குது. அவருடைய சொத்து இந்த வார்த்தை, அந்த வார்த்தையை கை கொண்ட இந்த பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் போவோம். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற என்ன மற்ற எல்லாமே
எது மோசே என்ன சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. எது எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளார ஒரு ஆத்மா ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் நம்ம மாம்சம், இந்த ரத்தம், சதை, இந்த எலும்புலாம் நாளைக்கு நெருப்பில் போட்டால் எரிஞ்சு போயிடும், ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆனால் நம்மளுக்குள்ளார இருக்கிற சிந்தைன்ற ஆவை, சிந்தையில்னாங்க இந்த யோசனை பிறகுது. அந்த யோசனை எங்கேருந்து பிறகுது? அந்த யோசனை பிசாசு கொடுக்குறானா இல்லை ஆண்டவர் கொடுக்குறாரா? அந்த யோசனையில் நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிறதுக்கு பிசாசு பொய் சொல்லி சாப்பிட வச்ச அந்த ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட அந்த நன்மை தீமை அறியதுக்கு கனி தான் ஒரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவராக பிதா கிறிஸ்து என்ற வார்த்தையை இயேசு என்ற சரீரத்துக்குள்ளார வச்சு பர்மனண்ட்டாக இருந்து ஆதாம் தவறிட்டான். இப்போ இரண்டாம் ஆதாமாக இயேசுவை மாம்சத்தில் பிறக்க வச்சு டேய் சாத்தானே, நீ கனியை சாப்பிட்டு வச்சு கனியை சாப்பிட வச்சு ஏமாத்தான் தான் நீ நினைக்கிற. ஆனால் பிதா என்னோட சித்தம் என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, வீம்புக்குன்னே நீ தவறு பண்ணி கீழே விழுந்து போயிட்டு இல்லடா, அதே ஈக்குவலண்ட்டு மக்களை நான் படித்து நீ சொல்கிற அதே சேலஞ்சு பண்ணி நீ வச்ச உன்னை டெஸ்டிஃபையரை நான் வைக்கிறேன். உன்னை வச்சு அத்தனை பேர் 30 கோடி மக்களை நான் உண்டாக்கி அதுலேருந்து வேறு பிடிச்சி அதில் ஒருத்தவராக இயேசு என்ற பெயர் வச்சு அந்த சரீரத்துக்கு அந்த இயேசுக்குள்ளார கிறிஸ்து என்ற என்னுடைய வார்த்தையை வச்சு இயேசு கிறிஸ்துவா யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க பரலோகத்தில் கொண்டு சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு என்னோட பிளான்டா அப்படின்னு பிதா என்றவர் அந்த ஒளி அது வார்த்தையாக வெளிப்பட்டு இயேசுக்குள்ளார தங்கி பிதாவினோட சித்தத்தை நிறைவேற்றி இன்றைக்கி நம்மளுக்குள்ளார அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் யாரும் கிடையாது. பிதா ப்ளஸ் வார்த்தை என்கிற குமாரன், வார்த்தை ப்ளஸ்ஸு மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து. இவங்க ரெண்டும் சேர்ந்தவங்க தான் பரிசுத்த ஆவியானவரா. இப்போ இந்த 3 பேருமே எப்படி இருக்காங்கன்னா வார்த்தையாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளார கிரியை பண்ணுறப்ப அந்த இயேசு என்ற ரத்தமாக மாறுது. அந்த ரத்தம் வார்த்தையாக நம்மளுக்குள்ளார வெளிப்படுறப்ப நம்மளை பார்த்து, நம்ம கிரியைகளை பார்த்து, நம்ம நடத்துறதில் பார்த்து அடுத்தவங்க உங்கள் தெய்வம் தாங்க நீங்கள் கும்பிட்ற தெய்வம் தான் பிதாவாகிய தேவன், இயேசுவாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், உலகத்துக்கு ஒரே தேவன் தான். அவரே மாம்சத்தில் தனக்கு ஒரு பாத்திரத்தை ஒரு சரீரத்தை உண்டாக்கி தான் படித்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள திருப்பி சாத்தானுக்குள்ளார போகக்கூடாமல் அந்த ஆத்மாவை நம்ம பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு எடுத்துன்னு வரணும். மீட்கும் பொருளாக தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக இந்த இயேசு என்ற ஒரு மாம்சம் படைக்கப்பட்டது யார்? பிதாவினால், கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவியானவரால். இப்போ இந்த கிறிஸ்து இங்கே இயேசு போயிட்டு கிறிஸ்துவை தரித்துக்கண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி ஆம்பளுக்குள்ளார இருந்ததுனாலுங்க பெண்ணை எடுத்து படித்தார் ஸ்திரீயை. எப்படி அப்படி ஒன்றா இருக்கிறவங்கள இப்போ ஒன்றா இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ மனுஷருங்க இந்த 3 ஒன்றா இருக்குது. இந்த சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னா ஆவியிலேருந்து வந்தது. இந்த ஆவிக்கு கமெண்ட் இட்டது யார்? தலையாகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆவி சிந்தைக்கு இப்படி பேசுடான்னு இங்கேருந்து கமெண்ட் பட்டது யார்? இங்கேருந்து இந்த பரலோகத்தில் இருந்து வந்த சத்தம்தான் இங்கேயும் இருக்குது. இந்த சத்தம் மாம்சத்துக்கு கீழ்ப்படியுதா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு கீழ்ப்படியுதா என்னது தான் மேட்ரு. இந்த இடத்துல அதனால்தான் இந்த இடத்துல ஆபேல் மனுஷனாய் வாழ்ந்தான், அதனால்தான் அவன் கொல்லப்பட்டான். கிறிஸ்துவன் ஆவினால் 9 கனி இருந்துச்சு அவங்ககிட்ட. நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், அன்பு, பொறாமை எதுவுமே கிடையாது. இது பொறாமை, கொலைபாதகம், இச்சிக்கிறது, விபச்சாரம் பண்ணது, இது எல்லாமே காயினுக்குள்ளார இருந்தது. ஆனால் ஏவாள் என்ன சொல்கிறாங்க? ஆதியாகமம் 4:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்றாங்க.
மனுஷனை பெற்றன்னா மனுஷனா இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏஜ்டு பெர்சனை ஒரு 20 வயசு 15 வயசு பையன் அப்படின்னா மனுஷனை சொல்லுவோம். ஒரு பிள்ளையை பெற்றன்னு சொல்லல, மனுஷனை பெற்றன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேர் மனுஷன் மனுஷி அப்படின்னு தான் அவங்க வந்து பார்த்து கூட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளன்னு அவங்க 2 பேருக்கும் பேர் வச்சார். அதுக்கப்புறம் தான் இது மூலியம் அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன காயின்னு ஆபலுன்னு பேர் இடுறாங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நன்மை தீமை அறிஞ்சு இதெல்லாம் க்ரீன் கலரில் இருந்திருக்கேன். இந்த வார்த்தை ஆதியில வார்த்தை வந்து இந்த வார்த்தை வந்து என்ன 2 வந்து சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆகிட்டு பாவத்தில் இருந்தோன்னா பிளாக்கு சாத்தானு என்ன பரிசுத்தா என்ன கிறிஸ்துவோட வார்த்தை க்ரீனு, இது 2 மிக்ஸ் ஆகி இப்படி ஒன்றா வருது. என்ன இப்படி ஒன்றா வரப்போ இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் யாருன்னா அவங்க அப்பா வந்து சிலை செய்து விற்பவர். சிலை செய்து விற்பவர். சிலை எப்படின்னா வந்து இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது இது எப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறாருங்க. ஆபிரகாமு குலதெய்வ கோயில் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த கடவுள் தான் அப்படின்னு நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு என்ன கடவுள்னு எப்படி தெரியும்? சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அதோட பேரண்ட்ஸ் இறந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு இந்துன்னு வச்சுக்கோங்களாமே, என்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த குழந்தை எடுத்துன்னு போயிட்டு சர்ச்சிலேயோ இல்லை முஸ்லீம் நடத்துகிற ஒரு ட்ரஸ்ட்லேயோ அந்த குழந்தை பிறக்குதுன்னா அவங்க என்ன கற்று தருவாங்க? அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்களோ, எந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த தெய்வத்தை தான் வந்து அந்த தெய்வத்தை தான் வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தருவாங்க. இந்த கடவுள் தான் உலகத்தை படைத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாது. அதாவது இப்போ தெரிஞ்சாலுமே அவங்களோட டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. அதாவது ஒரு குழந்தை ஆக்சிடெண்ட்டில் அம்மா அப்பா இறந்துடுறாங்க, அவங்க பேர் ஊர் அட்ரஸ்லாம் கிடையாது. அந்த குழந்தை எடுத்துன்னு வந்து போலீஸ்காரங்கள இல்லை மனுஷங்க யாரோ சேர்ந்து ஒரு தர்மா ஹாஸ்பிட்டல்லையோ என்ன குழந்தை காப்பகத்திலோ அந்த குழந்தைய விட்டுடுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு பேர் எதுவுமே தெரியாது. யாருக்குமே தெரியாது இல்லை சுற்றி உள்ளவங்களுக்கு. இவங்களாம் அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் பேர், கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின் பேர், அந்தந்த குழந்தை காப்பகத்தை பொறுத்து அந்தந்த நேம் வச்சு அந்தந்த இதுதான் இப்போ தெய்வம் அப்படின்னு அதோட போதனைகளை அதுக்குண்டான வந்து என்ன பைபிளோ குரானோ இல்லை இந்து ராமாயணமோ மகாபாரதமோ இது மாதிரி சொல்லி அந்தந்த கடவுள் பேரை சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்ன அப்படி தான் இந்த இடத்துல வந்து என்ன ஆண்டவர் யார்? ஏன்னா ஆண்டவர் யாரும் வந்து பிதாவே ஒருவனும் ஒரு காலம் என்ன தரிசித்தது இல்லை. பிதாவின் மடியில் இருக்கிற என்ன கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். அவரை எப்படி வெளிப்படுத்தினார்? இந்த பிதாவை எப்படி வெளிப்படுத்தினார்? இயேசு என்ற சரீரம் மூலமாய். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டிங்க வந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ப்ராப்பர்ட்டி இருப்பாங்க. அவருக்குள்ளார இருந்தும் பேசினவர் இதே கிறிஸ்து வார்த்தை தானே. ஆனால் அவருக்குள்ளார இருந்து பேசினவர் கிறிஸ்துவனுடைய வார்த்தை தானே. கிறிஸ்து தானே வார்த்தையாக இருக்கிறார் பேசினார். ஏன் வந்து தங்கறதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு? ஏன் கிறிஸ்துக்குள்ளார வந்து கிறிஸ்து என்ற ஒரு பாத்திரத்தை ஏன் உருவாக்குனார்? இதை பிதா கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பிதா கிட்ட கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால் பிதா கிட்ட கேட்டு ஏன் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்படுத்தினீங்க மாம்சத்தில், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா பிதா கிட்ட கேளுங்க. பிதா கிட்ட எப்படி கேட்கணும்னா அவரோட என்ன வார்த்தை வந்து ரத்தமாகவும் சதையாகவும் இருக்குது. அந்த ரத்தத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். என்ன பரலோகமும் என்ன பூமியும் பாதாளமும் என்ன எல்லாமே வந்து கிறிஸ்துவ நாமத்துக்கு தான் கீழ்ப்படியணுன்னது கட்டளையாக கொடுத்து இப்போ இயேசுவோட நாமத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? தனது வலது பாரசத்தில் உட்கார வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த இயேசு தான் ரத்த கரையா ரத்தம் சொட்ட பரலோகத்தில் நின்றுக்கிட்டு நம்மளுக்கு நம்ம பாவத்துக்காக பரிந்து பேசுகிற என்ன மாம்சமாக நின்றுன்னு இருக்கிறாரு.
ஏதோ மாம்சமாக இந்த மாம்சம்தான் வார்த்தையாக ஏன்னா நம்மளுக்குள்ளார கிரியை செய்து பிதாவினிடத்தில் சேர்க்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர்களாக என்ன உதவி செய்ய படிக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே சரி. ஓகேங்களா? இப்போ இந்த ஆபிரகாமுக்கு வரோம். ஆபிரகாமே அப்படின்னு என்ன ஒரு சத்தம் கேட்குது. அதாவது என்ன அசிரிய இது வார்த்தை அப்படின்வாங்க. அசிரிய எங்கடா கேட்குதுன்னு பார்த்தா யாரும் ஆள் தெரியாது. இப்போ ஒரு மனுஷன் பேசுகிறாங்க, ஆபிரகாம்னு பேசுகிறாங்க. ஆபிரகாம் பார்த்தவங்க ஆபிரகாம் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுவும் வந்து எல்லாருமே வந்து பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் அவர் செலக்ட் பண்ணி மோசேவை எடுத்தார். ஃபஸ்ட்டு ஆபிரகாமை தான் தெரிந்து கொண்டார் தன்னுடைய பாத்திரமா. ஏன்னா அதாவது அந்த ஆவி சிந்தையில் இவர் யாருன்னா சிலை செய்கிறவரோட மகன். என்னடா குலசாமி தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்மளே தான் வந்து இது பூமியிலேருந்து எடுக்கிற மண்ணை அதிலே காரி துப்புறோம், எச்ச துப்புறோம், மலம் போகிறோம். இங்கே தான் காலில் வந்து மனுஷன் காலில் மிதிக்கப்படுது, கையால் மிதிக்கப்படுது. ஆனால் அதையே எடுத்து உருட்டி ஒருத்தவனை அடிக்கிறோம், கொல்கிறோம், கல்லால் எடுத்து கொல்கிறோம். அதே கல்லையில் நம்ம சிலை செய்கிறோம், மண்ணில் சிலை செய்கிறோம், கரைச்சி விட்றோம், தண்ணியில் கரைச்சி விட்றோம். இப்படி இருக்கிற சிலை வந்து ஒரு தெய்வமாக இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் ஒரு நாள் தெய்வமே கிடையாதுன்னு ஒரு நாத்திகவாதியாக வந்து மாறுறாரு. நாத்திகவாதியாக ஆபிரகாம் சாரால் இருக்குல்ல, அப்படி மாறுறப்ப தான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குது. ஏன்னா அவர் மாறுறாருன்னா தன்னை மனுஷங்களை படைத்த சிரித்தான்றது என்ன இந்த மண்ணுக்குள்ளார வாசம் செய்ய மாட்டார். இவனுங்கெல்லாம் வந்து புருட்டா விட்றானுங்க. நம்ம அப்பாவும் இது தெரியாமல் நம்மளையும் சேர்த்து என்ன சிலை செய்ப்பா, சிலை வடிப்பா, சிற்பம் செதுக்குப்பான்னு சொல்லின்னு இருக்கிறாரு. ஏன்னா இந்த சிற்பத்தெல்லாம் ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஒரு ஜனங்களும் புறஜாதியாரும் சரி அவரோட குடும்பத்தாரும் சரி என்ன குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு இந்த காலத்தில் வரைக்கும் குலதெய்வத்துக்கு என்ன போய் பொங்க வைக்கிறது என்ன கடா வெட்டுறதுன்னு இன்றைக்கி செய்கிறாங்கன்னா இங்கேருந்து என்ன ஆபிரகாம் வந்து சிலை செய்கிறவர். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் கல்லையும் மண்ணையும் என்ன மிருகங்களையும் எகிப்திலலாம் பார்த்திங்கன்னா முதலையெல்லாம் வந்து கடவுள் அப்படின்னு கும்பிடுவாங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுள்னு கும்பிடுவாங்க. தவளையை கடவுள்னு கும்பிடுவாங்க. என்ன அதே தான் வந்து இன்றைக்கும் ஆஸ் அ பார்ன் சைல்டாக நம்மளுக்கு என்ன நம்ம பேரண்ட்ஸ் சொல்லித்தராங்களோ இல்லை நம்ம என்ன கேள்விப்படுறோமோ அதுக்கு தான் நம்ம சிந்தியை இடம் கொடுத்து இத்தனை வருஷமாக இதுதான் கடவுள், இந்த சிலை தான் கடவுள், என்ன இந்த மதத்தில் இருக்கிறது தான் கடவுள் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க. இந்த மதமோ இந்த சிலையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பிதாவின் மடியில் இருக்கிற கிறிஸ்துவே என்ன கிறிஸ்துவே இயேசு மூலமாய் என்ன உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி நியூ லாவை அப்டேட்டட் லாவை 10 கட்டளை இருக்குது பார்த்தீங்களா, மோசேக்கு கொடுத்த 10 கட்டளை அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணி 2 கட்டளையாக அதையே சுருக்கி அப்டேட்டட் வெர்ஷனாக நான் அப்போ கொடுத்தது நான் தான் மோசேக்கிட்ட. ஆனால் அது கூட சேர்த்து மோசே சட்டத்தை ஒன்று கிரியேட் பண்ணான். என்ன சட்டம்? 663 சட்டத்தை எடுத்து இந்த 10 கட்டளையோட என்ன சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யார்? ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இப்போ இந்த ஆபிரகாம் சிலை செய்கிறவர் என்ன ஆண்டவரோட சத்தம் அசிரியர் வாய்ஸாக குரலாக கேட்குறப்ப ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு ஆபிரகாம் கேட்குறாரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு பிதா வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு. என்ன ஆமேன். எனக்கு இப்போ இதை சொல்கிறப்ப எனக்கு உடம்பு செலுத்துக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் ஆண்டவர் அப்படின்னு சொன்னோன்னே நீ இந்த சிலையெல்லாம் செஞ்சு ஆண்டவர் இதுக்குள்ளார வாசம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி என்ன உன் சிந்தையில் யோசிச்ச என்ன நீ கூப்பிட்ட மகனே என்ன ஸ்நேகிதனே அப்படின்னு பிதா சொன்ன பிறகு ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நீ இந்த தேசத்தை விட்டு இந்த குலதெய்வம் கோவிலுக்கு இந்த சிலை செய்வது, சிற்பம் வடிக்கிறது, இப்போ மகாபலிபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா சிற்பம் வடிச்சுன்னு இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு என்ன நான் சொல்கிறேன், கன்னியாகுமரி சைடு வா, கேரளா சைடு வா, என்ன பெங்களூர் சைடு போ, என்ன ஹைதராபாத் சைடு போ அப்படின்னு ஆண்டவர் அப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி ஆபிரகாமை என்ன அந்த ஜனங்களாம் இந்த சிலை செய்கிற இந்த கூட்டம், இந்த இவரோட ஃபேமிலியெல்லாம் இருக்குல்ல, மற்ற சிலை செய்கிறவங்களாம் இருக்காங்கள்ல, ஆபிரகாம் மேலே வந்து ரொம்ப கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னது இப்போ சொல்லிடுறேன். ஆபிரகாம் வந்து அடுத்த தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஆபிரகாம் சிலை செஞ்சு என்ன அவருக்கு ஒரு டவுட்டு, ஏண்டா இப்போ இது கடவுளே கிடையாதுன்னு இவர் சொல்கிறாருல்ல, அதனால தானே இப்போ பிதா வந்து இவர்கிட்ட பேசினார் சிந்தையில் அசிரியர் இது வார்த்தையா. இவர் கோயில் சிலை செஞ்சு தான் செஞ்ச சிலையை என்ன தான் வந்து செதுக்கின சிலையை கோயிலுக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சு அதை கும்பிட்றாங்களே இந்த ஜனங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்னு இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, என்ன இதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆதிகால ஒரு 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 100 வருஷம் முன்னாடி இருக்கிற பைபிளில் இந்த விஷயம் இருக்கும், இந்த ரகசியம் இருக்கும். என்ன இது நான் சொல்கிறது பொய்யா நிஜமான நீங்களும் உங்களை கேட்டு பார்த்துட்டு என்ன பிதா கிட்ட கேட்டு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவியோட பிதா கிட்ட கேட்டு பாருங்கள். அப்போ இந்த கிறிஸ்து இந்த வார்த்தை இயேசு மூலயமா என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த ரகசியம் சொல்லப்படும். என்ன இந்த ஆபிரகாமு ஏன்னா ஒரு கோயிலுக்குள்ளார் போகிறாரு, கோயிலுக்குள்ளார் பார்த்தோன்னா பெரிய சிலையை பார்த்து வந்து யாருக்கும் தெரியாமல் நைட்டில் போயிட்டு அந்த சிலையை ஆபிரகாம் தான் வடித்து கொடுத்த அந்த என்ன செதுக்கி கொடுத்த அந்த சிலையை வந்து பெரிய சிலையை வந்து தலையை உடச்சிடுறாப்புல, கல் சதியை உடச்சிடுறாரு ஆபிரகாம். உடச்சிட்டு வந்தோன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தா கோயில் கதவு திறந்துருக்கு, குலதெய்வ கோயில் திறந்துருக்கு. என்ன ஜனங்கள்லாம் ஆபிரகாமோட அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, உன் பையன் ஆபிரகாம் தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கணும், ஏன்னா அவன் தான் வந்து இதெல்லாம் சாமி கிடையாது, தெய்வம் கிடையாது, ஏன்டா நான் வந்து கக்கா போகிறதையும் சுச்சா போகிறதையும் என்ன எடுத்து அதையும் மண்பாண்டமாக கட்டி அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணின்னு இருக்கீங்க, கல்லில் நான் தான் வச்சு கையை வச்சு செதுக்கிறேன், நான் தான் இப்போ கடவுளையே நான் உருவாக்குறேன், ஆனால் அந்த கடவுள் வந்து இப்படி கல்லாக இருக்குமா போடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு உன் பையன் தான் அடிக்கடி பேசின்னு இருந்தான். உன் பையன்தான் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தான், அதனால தான் உன் பையன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவனை பிடிச்சி என்னன்னு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுங்கள். இப்போ எப்படி சொல்லுவாங்க ஒரு பேரண்ட்ஸு, பையன் போய் விளையாடுறப்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உன் பையன் தாங்க இதை வந்து உடைச்சான், இந்த கண்ணாடியை உடைச்சான், இந்த பையன்கிட்ட சண்டை போட்டான் விளையாடுறப்ப அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல் ஆபிரகாமை கூப்பிட்டு எல்லோரும் நிற்க வச்சு அவங்க அப்பாவோட சேர்த்து, என்னடா ஆபிரகாமே நீ தான் சிலையை போய் உடச்சியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆபிரகாம் ஒன்று சொன்னார். அது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு, எனக்கும் அது ஷாக்கிங்காக இருந்துச்சு, உங்களுக்கும் அது ஷாக்கிங்காக இருக்கும். ஆபிரகாம் சொல்கிறாரு, அப்பா நம்ம சிலை பண்ணி கொடுத்தோம்ல, என்ன ஆமாண்டா சின்ன சிலை பெரிய சிலை பெரிய தெய்வம் சின்ன தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ல, இந்த சின்ன தெய்வ சிலை என்ன இந்த சின்ன தெய்வம் குலதெய்வம் சிலை போயிட்டு அந்த பெரிய குலதெய்வம் கோயில் இருக்கிற அந்த என்ன சாமியை போய் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. யார் அடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஜனங்கள்லாம் அது எப்படா வந்து என்ன சின்ன தெய்வம் போயிட்டு வந்து பெரிய தெய்வத்தை தலையை போய் உடச்சிட்டு வரும் அப்படின்னு அவங்க ஆபிரகாம் அப்பாவும் கேட்குறாங்க, என்ன மக்களும் கேட்குறாங்க. ஆபிரகாம் அப்பா பேர் சொல்லி, என்ன ஆபிரகாம் போய் சொல்கிறான் அப்படின்னா, இல்லை நான் உண்மையிலே பார்த்தேன், இந்த சின்ன தெய்வம் போயிட்டு அந்த பெரிய தெய்வத்தை வந்து அடுத்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னோன்னா, அங்கே இருக்கிற மனுஷனால் யாராலையும் ஆபிரகாமுக்கு என்ன எதிர்த்து பேச முடியல. எல்லாருக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு அறிவை வந்து ஆபிரகாம் என்ன பிரச்சனை பண்ண பிறகு தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அசிரிய குரலில் வந்து அவருக்கு மட்டும் சத்தம் கேட்டு, ஆபிரகாமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தேடுற, நான் இந்த மாதிரி சிலையெல்லாம் இருக்க மாட்டேன், என்ன
நான் யார் அப்படின்னு அங்கே இருக்கிற உன் அப்பனுக்கும் சரி, சுற்றி உள்ள ஜனங்களுக்கும் சரி, உன் வீட்டார் சொந்தக்காரங்களும் சரி, நீ என்னை வந்து என்ன காட்டி கொடுத்ததுக்காக நான் உன்னை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆபிரகாமே கிளம்பி இந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வேறு தேசத்துக்கு அனுப்பணுன்னா ஆபிரகாமும் தான் மனைவியோட ஃபஸ்ட்டு இப்போ சின்ன பையனாக இருக்கிறாரு. இப்போ சின்ன பையனாக இருக்கிறாரு, அங்கே கல்யாணம் கட்டுறாரு. அப்போல்லாம் வந்து 12-14 வயசில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சாராவில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நான் உன்னை கடற்கரை மணல் அளவை போல் உன் ஜாதியை உன் இனத்தை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அடையாளத்துக்காக வாக்குத்தத்தம் பண்ண பிறகு போய் அதுக்காக அவர் காத்துன்னு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 வயசில் சாராளுக்கு, ஆபிரகாம் மனைவி சாராளுக்கு 90 வயசில் குழந்தை பிறகுது. அவருக்கு பேர் ஈசாக்கு வந்து பலி கொடு அப்படின்னு திருப்பி டெஸ்ட்டு பண்ணுறாரு. பிதாவாகிய தேவன் வந்து ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கோட பின்னாடி வந்து ஈசாக்கோட சந்ததிக்கு பின்னாடி யாக்கோப்பு தான் இன்றைக்கி இஸ்ரவேல் 12 கோத்திரமாக இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரம் தான், அந்த 12 கோத்திரத்துக்கு தான் இங்கே பாருங்கள், மோசே மூலியமா 10 கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயா அப்படின்னு 10 கட்டளையை வந்து பிதாவாகிய தேவன் வந்து ஒரு கல்லில் எழுதி மோசேக்கு கொடுக்குறாரு. அது கூட அந்த 663 சட்டங்கள் வந்து மோசேவே எழுதி தர்றாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இறைச்சட்டம், 10 கட்டளை வந்து இறைச்சட்டம், இது நாட்டு சட்டம், இதுதான் நியாயப்பிரமாணம்னுவாங்க. இதை ரெண்டுத்தையும் எடுத்து மிங்கிள் பண்ணுறாங்க. இது ஏன் இவ்வளோ டீப்பாக இவ்வளோ லென்த்தாக இந்த வீடியோ போகுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். இப்போ ஆபிரகாம் சந்ததி ஈசாக்கு பிறந்த யாக்கோப்பு, அந்த சந்ததி தான் வருது. அப்போ யாக்கோப்பு 12 சந்ததிக்கு மோசே நீ சொல்லு, மோசே நீ சொல்லு, உங்கள் நடுவில் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஒருவரை எழுப்புவேன். உபாகமம் 18:18. அவர் தாவீது வம்சத்தில் பிறப்பார். இயேசு பிறப்பார். எப்படி? தாவீது வம்சத்தில் பிறப்பார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை அவரே வந்து நியாயம் தீர்ப்பார். அவரே வந்து நியாயம் தீர்ப்பார். இந்த 10 கட்டளையை அப்படியே எடுத்துன்னு வர இயேசு பிறந்த பிறகு அப்படியே வருது. இயேசு வந்து பெற்றாள் யார்? இங்கே கன்னி, கல்யாணத்துக்கு முன்னாடி கன்னி, இப்போ மரியாள். பெற்ற பிறகு இந்த இயேசு வந்து 10 கட்டளையை 10 கட்டளையா 2 கட்டளையா மாற்றுறாரு. அப்டேட்டட் வெர்ஷன் 1.1 லா, கடவுளுடைய லா. இப்போ வந்து கீழே வரலாம். இப்போ மோசேக்கிட்ட கொடுத்த 10 கட்டளை ப்ளஸ் இறைச்சட்டம் ப்ளஸ்ஸு உலக சட்டம் 663 சட்டம். உபாகமம் 18:18 சொன்னபடி ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவோம் அப்படின்றாரு. அந்த தீர்க்கதரிசியை எழுப்புறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் காமத்தில் தான் ஒரு மனுஷன் பிறக்க முடியும். அதுக்கு தான் இந்த லஸ்ட்டு இல்லாமல் ஒரு மனுஷன் பிறக்க முடியாது. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்பெம்மு அப்படியே இருங்க, இந்த எழுதிட்டேன். இந்த ஸ்பெம்மு விந்தணும். இந்த ஸ்பெம்மு இல்லாமல், இந்த டிஎன்ஏ இல்லாமல், இந்த விந்தணு இல்லாமல் ஒரு குழந்தைய சயின்ஸாக இருந்தாலும் உருவாக்க முடியுமா? சொல்லுங்கள், உருவாக்க முடியாதுல்ல. அப்போனா இந்த இடத்துல கன்னி மரியாள் அப்படின்னு, மரியாளை கன்னி, மனசில் எந்த அசுத்தமும் கிடையாது, சரீரத்திலும் பாவம் செய்யாத, வயசு வந்த பிறகு யாரையும் இச்சிக்கலப்பா அப்படின்றதுக்கு பேர் தான் கன்னி. எப்படி இந்த இடத்துல வந்து ஆபிரகாமை சூஸ் பண்ணார், இந்த இடத்துல மோசேவை சூஸ் பண்ணார், அதே மாதிரி மரியாளை சூஸ் பண்ணுறாரு. ஏன் கண்ணின்னு சொல்கிறாருன்னா, பாவம் செய்யாத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த ஸ்திரீ வந்து பாவம் செய்யாத சுத்த ஸ்திரீயாக இருக்கிறாப்புல ஜோசப். அதனால் உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும். உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து தனியாக இதுக்கு மட்டும்
என்ன மரியாளுக்கு மட்டும் குழந்தை பிறக்காது, அப்படி பிறந்துச்சுன்னா என்ன ஊரெல்லாம் அசிங்கமாக பேசுமே, அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஜோசப்பு மரியாதை விட்டு என்னென்ன ஓடி போயிருக்கணும், தான் மனைவியே விபச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். படைத்த கடவுள் என்ன கடவுள் தான் மகள் கூட சேர்ந்து குழந்தை பெற்றுப்பாரா? அப்பா யாருன்னு கேட்டால் என் பிதா அப்படின்னு மரியாள் சொல்ல முடியுமா? அப்படின்னா மரியாள் சொல்ல முடியும் அப்படின்னா ஏன் இந்த இடத்துல ஏடிபிசி பர்த் சர்டிஃபிகேட் எதுக்கு, பர்த் சர்டிஃபிகேட் எதுக்கு இயேசுக்கு வாங்குகிறாங்க? இயேசுக்கு எதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்குகிறாங்க? ஃபஸ்ட்டு அப்போ தான் கணக்கெடுப்பு உலகத்திலே ஃபஸ்ட்டு ஜனத்தொகை எவ்வளோ அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஏடிபிசி பர்த் சர்டிஃபிகேட்டு, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு அப்படின்னு அன்னையிலேருந்து தான் ரோமர்கள் தான் அன்றைக்கி ஆண்டாங்க மொத்த தேசத்தையுமே. அதனால்தான் கன்னி மரியாளுக்கும் ஜோசப்பும் பிறந்த இது ஒரு 2-3 பேர் சாட்சி. அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். காமத்தில் தான் ஒரு மனுஷன் பிறக்க முடியும். அந்த காமத்தில் பிறந்த ஸ்பெம்மு தான் இது மனுஷனாக பிறக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நினச்சாருன்னா ஒருவனை அல்லவா படைச்சார், ஆம்பளைக்குள்ளார இருந்தானே பொம்பளை எடுத்து சரீரத்தை உண்டாக்குனார். அதுக்கு தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, டேய் நீங்களாம் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்கிறீங்க, ரெஃபரன்ஸுக்கு எழுதியிருக்கேன். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, டே ஆண்டவர் இந்த கல்லை கொண்டு கூட ஒரு குழந்தைய உருவாக்க முடியும், ஆண்டவர் நினச்சா பண்ணுவார்ரா. நீங்கள் என்னடா நான் ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு ஆபிரகாம் சந்ததி அப்படின்னா அவருடைய வார்த்தை கிறிஸ்து என்ற வார்த்தையை சுமந்து நீங்கள் தீர்த்து கொள்கிற ஆட்டுக்குட்டியாக இருப்பீங்க. நீங்களே சர்ப்பம் பாம்புங்களாகவும் அதோட குட்டிகளாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகன் கடிந்து கொள்கிற யாரே இஸ்ரவேல் மக்களை. ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பைபிளில் தான் இருக்கு, இந்த விஷயத்தை ஏன் மாற்றி ஒரு பைபிளும் ஒரு மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா இது பிசாசு செய்கிற வித்தை. கன்னி மரியாளும் ஜோசப்பும் 2 பேரும் ஒன்று சேரல, இது காமத்தில் பிறக்கலை அப்படின்னு மீனிங் கிடையாதுங்க. உங்கள் 2 பேருக்கும் கன்னி மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் இம்மானுவேல் என்ற ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு கேப்ரியல் தூதன் சொல்லிட்டு இருவர்கிட்டையும் சொன்னபடி 10 மாதம் கழித்து தான் கல்யாணம் பிறந்து 10 மாதம் கழித்து தான் இயேசு என்ற இம்மானுவேல் பிறக்கிறார். இப்போ கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே பிறந்திருந்தா ஜோசப்புக்கு அசிங்கம் தானே? மரியா நடத்த கெட்டவா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. மரியாள் தாயார, இயேசுவோட தாயார. பிதாவாகிய தேவனு மகள் கூடிய மனைவி ஆக்கிட்டு விபச்சாரம் பண்ணுவாளா? அவர் மரியாதை மகளே அப்படின்னு சொல்லுவார் பெத்த தகப்பன். அந்த மகளையா மனைவி ஆக்கி விபச்சாரம் பண்ணி பிள்ளையை கொடுத்து தாயாக்க முடியுமா? அப்போ பிதாவுக்கு மகளா மனைவியா பிள்ளையா தாயா? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். கேட்குற கொஸ்டின் கரெக்டாக இல்லையா? ஏன் மரியாதை கும்பிட்றாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். அவர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் மரியாள். நம்ம அப்போனா நம்ம இயேசு கும்பிட தேவையில்லையே, அப்புறம் ஏன் பிதா சொல்கிறாரு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இன்றைக்கி இயேசு கிறிஸ்து உயர்த்தவில்லை, அதனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் பிசாசை துரத்தலாம், நீங்கள் விஷமாக குடித்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்கன்னா எதுக்கு பிதா சொல்கிறாரு? மரியாதை கும்பிட்டு போயிடலாமே, சிலை பண்ணி வச்சு கும்பிட்டு போயிடலாமே. ஸோ இது எல்லாமே மனுஷன் தன்னுடைய ஆதாயத்துக்காக எப்படி ஆபிரகாம் சிலை செய்பவராக இருந்து சிலை செஞ்சால் அவங்களுக்கு காசுங்க, இந்த விக்கிரம் அந்த விக்கிரம் அதுக்கு இத்தனை மந்திரம் சொன்னால் அதுக்கு பவர் வரும் அப்படின்னு பார்த்தா அந்த பவர் யாரோட பவராக இருக்கும்? கிறிஸ்துவோட பவராக இருக்குமா? அந்த மந்திரத்தினால என்னங்க பயனு? மாம்சத்தில் நல்லா வாழறதுக்கு தாங்க அந்த மந்திரம் அந்த சிலைக்குள்ளார போயிட்டு கிரியை பண்ணும். மந்திரம் போயிட்டு கிரியை பண்ணும். ஆனால் ஆவியில் ஒரு மனுஷனுக்கு போதிச்சு
எது நல்ல விதமாக வாழ்ந்து நீ பரலோகம் போனோண்டா, உன்னை படைச்சதை கடவுள்கிட்ட போடா. என்ன உன்னை படைத்த கடவுள் அவருடைய ஜீவனை என்ன உனக்குள்ளார ஜீவ சுவாசமாக ஊதி இருக்கிறாரு. ஆதாம் ஏவாளுக்குள்ளார உன்னோட முப்பாட்டங்கிட்ட உள்ளார ஊதி இருக்கிறாரு. அந்த அந்த காற்று வந்து உனக்குள்ளார வந்து அசுத்தப்பட்டு இருக்கு. அந்த அசுத்தப்பட்ட என்ன பிசாசு கலந்த காற்றை துர்நாற்றத்தை நீ விலக்கிட்டு நறுமணம் வீசும் காற்றா திருப்பி அவர்கிட்டே உகந்த வாசனையாக பிதாக்கிட்ட போய் சேருங்க அப்படின்றது தான் இந்த 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 வீடியோவோட சாராம்சம். இந்த இடத்துல மரியாள் ஜோசப் கூட சேராமலே என்ன ஒரு வருஷம் தள்ளி இருந்தார், குழந்தைய பெற்றுக்கிட்டார் அப்படின்னா என்ன அப்போ இந்த மரியாளுக்கு கணவன் பிதாவாக இருப்பார். எது மரியாளுக்கு கணவன் என்ன மரியாளுக்கு கணவன் பிதாவாக இருப்பார். என்ன அப்போ இயேசு வந்து பிதாவோட பிள்ளை அப்படின்னு சொன்னால் இவங்க எதுக்கு போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்? இல்லைங்க எங்களுக்கு பிறக்கலைங்க. இந்த இடத்துல இனிஷியல் அப்போ என்ன போட்டு இருப்பார். என்ன எப்பயுமே வந்து ஒரு சந்ததி தாவீதின் வம்சம், இந்த மோசேக்கு அப்புறம் தாவீது வம்சம் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு தாவீது தகப்பனாக இருக்கிறான், முப்பாட்டனாக இருக்கிறாப்புல இயேசுக்கு, மாம்சத்தில் வந்த இயேசுக்கு. இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ ஜோசப்பு ஏசு ஜீசஸ் அப்படின்னா வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மரியாள் இல்லை பிதா எனக்கு கொடுத்தது என்ன பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுத்தது, இவருக்கு இன்சியெல்லாம் கிடையாது, ஜோசப் ஒன்று என்ன இன்சியலாக போடாதீங்க அப்படின்னு மரியாள் சொல்லியிருப்பாங்களா? இல்லை வந்து திருப்பி வந்து கேப்ரியல் தேவதூதன் வந்து மரியாதை நீ இப்படி வந்து என்ன மாம்சத்தில் வந்தவன் ஜோசப் பேரை போட்டால் இது பிதாவுக்கு பிடிக்காது, அதனால இன்சியல் இல்லாத இயேசு இப்படியே எல்லாரும் கூப்பிட்டோம், ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டோன்னு கேப்ரியல் சொல்லியிருப்பார். கிடையாது இல்லை, அப்படி சொன்னால் தப்பாயிடும்ல. அப்படி எது சொன்னாலுமே மரியாளுக்கு தப்பாயிடும்ல. மரியாள் ஒரு விபச்சாரி வேசியானா எல்லாரும் பேசுவாங்க. அப்படி தானே பேசியிருக்காங்க. ஏன் அப்படி பேசுனாங்க? ஏன் இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் உண்டாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா என்ன எப்படி இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு என்ன நேர்த்தி கடை மொட்டை அடிக்கிறது, என்ன முடி வெட்டிக்கிறது, மீசை எடுத்துக்கிறது, தலை வலிச்சிக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்கல்ல. அவங்களும் இதே குலதெய்வத்துக்கு போயிட்டு இந்த வாட்டி வந்து வலது கையை வெட்டி கொடுக்குறான், அடுத்த வாட்டி வந்து இடது கையை வெட்டி கொடுக்குறான் என்ன அப்புறமா வந்து கால்லையும் அதே மாதிரி 2 பக்கமும் வந்து லெஃப்ட் கால் ரைட்டு கால் அப்புறமா வந்து கிட்னியை கைட்டி குத்துடுறான் அப்படின்னு ஏன் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் இப்படிலாம் வேண்டிக்க மாட்டேன்றாங்க? இன்றைக்கி மக்கள் மரியாள் அப்படின்னு என்ன மரியாள் மட்டும் இல்லை, நிறைய சிலை வழிபாடு உலகம் ஃபுல்லாக பூமி எங்கே இருக்குல்ல என்ன இதெல்லாம் எங்கேருந்து வந்தது பார்த்திங்கன்னா நம்ம உண்மையான தேவனை அறியாத இருக்கிறப்ப தான். அதுக்கு தான் பிதா சொல்கிறாரு, எது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் எது அந்திகிறிஸ்து என்ன அப்படின்னு தான் பிதா சொல்லியிருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் மூலியம். ஸோ இதிலேருந்து மரியாள் வந்து என்ன மனசில் சரீரத்தில் பாவம் செய்யாத ஒரு உத்தம பெண், பிதா தேர்ந்தெடுத்த உத்தம பெண். அந்த பெண்ணு வந்து பிதாக்கு வந்து மகள். என்ன பிதாக்கு மகள் அப்படின்னா இயேசு எப்படி என்ன மகனாக ஆவார்? இயேசு என்றவர் மாம்சத்தில் கிறிஸ்து என்ற வார்த்தையை சுமந்து அவருடைய கட்டளை கற்பனைப்படி நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிசுத்த ஆலயமாக கிறிஸ்து என்ற ஆலயத்தை நான் உருவாக்குறேன்னு தான் இந்த இடத்துல மீனிங்கே தவிர மரியாள் பெத்த மகளையே வந்து மனைவி ஆக்கிக்கிட்டு என்ன இயேசு என்ற பிள்ளையை கொடுத்தாருன்னா இன்சியலு காட் அப்படின்னு போட்டுக்கிறது கிடையாது, என்றது போட்டுக்கிறதுக்கு தான் அப்படின்னது இந்த வீடியோ மூலியம் நான் சொல்லிக்க வர கருத்து. ஸோ கன்னி மரியாள் அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கன்னி தான். ஆனால் ஏன் அந்த கண்ணின்னு பேர் வந்துச்சுன்னா மாம்சத்துலேயும் சரி மனசுலையும் சரி அந்த வயசு வந்த பிறகு பிசாசு தானே அந்த பாவத்தை இச்சையை தூண்டுவான். எது ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு எண்ணமே ஏற்படலை. அதனால்தான் அண்ணா மரியாதை கன்னி அப்படின்னு கன்னி அப்படின்னு பேர் பெற்றிருக்காங்களே தவிர என்ன ஜோசப் கூட சேர்ந்து இந்த இயேசுவை பெக்காதனால கிடையாதுன்றது இது மூலம் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்களே உங்களை கொஸ்டின் கேட்டு திருப்பி பிதாவாகிய தேவனுக்கிட்ட கேளுங்க. என்ன இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா அவரே உங்களுக்கு விளக்கி தருவார் அப்படின்னது இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம். மேலும் இப்போ இயேசு ஜோசப்பு பிறக்கிறாங்க.
என்ன பத்து சட்டிட்டு வாங்குறாரு. அவர் இயேசு பிறக்கிறப்ப எங்கே பிறக்கிறாரு? சத்தத்தில் இடம் கிடையாது, ஆட்டு தொழுவத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. 12 வயசுல இந்த இயேசு என்ன எது 12 வயசுலேயே இந்த இயேசு என்ன 13 வயசில் என்ன சொல்கிறாரு? என்னன்னு சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை, ஏனென்றால் 13 வயசிலே கேள்வி கேட்ட ஆரம்பித்து விட்டார் எருசலேமின் தேவாலயத்தில் கொலை செய்ய. இது எதுக்கு நான் பிட்டாக கட் பண்ணி வேற ஒரு விஷயத்தை ஒன்று சேர்த்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னா, மனுஷகுமாரன் அந்த 30 வயசில் சொல்கிறார். 30 வயசுக்கு மேலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 13 வயசுலேயே தேவாலயத்தில் போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. யார்? இயேசுவை. அப்போ 13 வயசில் கேட்குறாரு இயேசு, எப்பா யாக்கோப்பு தான் இஸ்ரவேலுன்னு சொல்கிறீங்க, என்ன 12 கோத்திரத்தில் என்ன நாங்களாம் ஆலயத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் இப்படி தொழுதுப்போம் அப்படி தொழுதுப்போம், நாங்களாம் உண்மையான என்ன பிதாவோட பிள்ளைகள், என்ன ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறீங்களே, மிச்சக்காரெல்லாம் ஏன்டா வரல? ஏன்டா நான் பார்த்தா 12 இது சமூகம் இருக்குது, இஸ்ரவேலோட சமூகம், அதில் 4-5 தான் இருக்குது, மிச்சம்லாம் காணாமையே எங்கடா அப்படின்னு சொன்னால், அவங்களாம் எப்பயோ புறஜாதியாக போயிட்டாங்க, பிதாவை மறுதளிச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன எங்களுக்கு இஷ்டப்படுற தெய்வத்தை நாங்கள் சிலையாக, எப்படி மோசே காலத்தில் என்ன கண்ணுக்குட்டியை ஒன்று தங்கத்தால் உருவாக்கினாங்களோ அது மாதிரி நாங்கள் சிலை வழிபாடு பண்ண போயிடுறோம். எங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெய்வத்தை நாங்களே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் எங்களால் விபச்சாரம் பண்ண முடியும், திருட முடியும், என்ன கொலை செய்ய முடியும், அடுத்தவங்களை வஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு அந்த தேவாலயம் எருசலேமில் தேவாலயத்தில் உள்ள மக்கள் என்ன அந்த இஸ்ரவேல் ஜனங்க 13 வயசு உள்ள இயேசு கிறிஸ்துக்கிட்ட இப்படி சொன்ன பிறகு என்ன அந்த குழந்தையான இயேசு கிறிஸ்து 13 வயசு என்ன இயேசு கேட்குறாரு. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு யாராலையும் என்ன ஆன்சர் பண்ண முடியல. என்னது? ஏன்னா நாங்கள் தான் பக்திமானன்னு சொல்கிறீங்க, ஏன்னா அத்தனை பேரும் ஓடி போயிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னமும் நீங்கள் அந்த பழைய ஏற்பாடு உள்ள அதாவது 10 கட்டளை என்ன அந்த 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுங்கடானா கரெக்டாக ஃபாலோ பண்ணல நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? 10 கட்டளை ஆண்டவரை நீங்கள் தான் கொடுத்ததுன்னு சொல்கிறீங்க. 663 சட்டத்தில் என்ன ஆண்டவர் என்ன இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்னு நீங்கள் 10 கட்டளையை கொடுத்துருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் எங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னா, மோசே ஒன்று சொல்லியிருக்கிறாரு 663 சட்டத்தில், எப்பா மோசே என்ன விபச்சாரம் நான் இப்போ செஞ்சிட்டேன், சரி செய்யக்கூடாதுன்னது என்ன 10 கட்டளையோட தேவ நீதி, ஆனால் விபச்சாரம் பண்ணிட்டேன் மோசே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு தான் இது மனப்பூர்வமாக மோசே இந்த சட்டத்தை கொடுக்கல. இந்த சட்டத்தில் ஒரு பகுதியாக ஒரு பாட்டாக 663 கொடுக்கல. ஏன்னா இவங்களோட இன்சிஸ்ட், அதாவது கடினப்படுத்தின வாசி அர்ஜென்ட் படுத்தி எங்களுக்கு சொல்லுன்னா போனாயே ஏன்டா 10 கட்டளை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இப்படி தப்பு பண்ணால் ஏதோ ஒரு ஸ்திரீயை போயிட்டு விபச்சாரம் பண்ணால் என்ன இதுக்கு ஒரு புறா, ஒரு ஆடு, ஒரு மாடு இதை எடுத்துன்னு கொடுத்தா பாவ நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு இப்படி ஒரு சட்டத்தை ஒன்று உள்ளார சட்டமாக எழுதுறாரு மோசே. யார்? வாலண்டரியாக ஒரு பண்ணல, ஜனங்க பண்ண வைக்கிறாங்க, அதனால் இப்படி ஒரு சட்டம். அதே மாதிரி விபச்சாரம் பண்ண ஸ்திரீயை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு இன்னொரு சட்டத்தையும் அப்படியே பாஸ் பண்ணுறாரு அது கூடிய. அதாவது விபச்சாரம் யார் பண்ண போகிறா? அது ஆம்பளையோ பொம்பளையோ, ரைட்டா? 2 பேருக்கும் ஒரே பொதுவாக தானே இருக்கணும். ஏன் ஆடு கொடுத்தா மாடு கொடுத்தா இது கொடுத்தா விடுவிக்கப்படலாம், கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா எது அந்த 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 கையும் களவுமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா ஆம்பளை மட்டும் போயிட்டு இதை கொடுத்து தப்பிச்சிக்கலாம், பொம்பளை மட்டும் கல்லெறிஞ்சு கொல்லப்படணும், எதுக்கு மோசே மூலியம் சட்டம் கொடுத்தீங்க என்ன அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் யார்? இந்த ஜனங்கக்கிட்ட என்ன இங்கே மோசைக்கிட்ட வாதாடின அதே ஜனங்களோட சந்ததிக்கிட்ட என்ன 13 வயசில் ஆண்டவராக இயேசு கேட்குறாரு, ஏண்டா இப்படிலாம் என்ன நாங்கள் பக்திமான் கிப்திமான்ன்றீங்க, ஆனால் நீங்கள்
என்ன 10 கட்டளையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு 13 வயசில் கேட்டோன்னா, இவன் வந்து அந்த தச்சனோட பிள்ளை அல்லவா, யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த பையன் அல்லவா, இவனோட 13 வயசில் இவ்வளோ ஞானமாக கேட்குறான் அப்படின்னா, அப்பையிலேருந்து இவரோட கேள்வியை ஏன்னா இப்போ சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஐயோ இவன் எப்படி கொஸ்டின் கேட்குறானே, என்ன வளர்ந்தோடனே இவன் எப்படிலாம் நம்மளை கொஸ்டின் கேட்பானோ, நம்ம பிஸ்னஸுக்கு இவன் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து இவனால் வந்து பாதிப்போ அப்படின்னு இவர் மேலே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ தான் இங்கே 30 வயசு இப்போ 30 வயசுக்கு இயேசுக்கு ஆகுது. அப்போ வந்து யோவான் ஸ்நானகன்கிட்ட வரார். ஞானஸ்தானம் பெற. இவர் தான் இயேசு தான் எந்த பாவமே பண்ணலையே, இவர் தான் தேவகுமாரனாச்சு, இவர் தான் வந்து பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார். அப்புறம் எதுக்கு யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு காட்டுவாசி, ஏன்னா பைபிளை பற்றியே தெரியாது, பைபிளில் ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும், நீ ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிதா ரெட் கலரில் பேசுறது எல்லாம் இதை பாருங்கள், இந்த பிதா சொன்ன ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு 6 மாதம் இயேசுக்கு 6 மாதம் முன்னாடி யோவான் ஸ்நானகன் பிறந்தார். 6 மாதம் தான் முன்னாடி இவருக்கு சாட்சி கொடுக்க தான், இவர் இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க தான் இவர் வந்து மாம்சத்தில் யோவான் ஸ்நானகன் பிறந்தார். ஏன் இந்த யோவான் ஸ்நானகன்கிட்ட போயிட்டு ஆற்றில் போயிட்டு அந்த தண்ணியில் போயிட்டு இயேசு வந்து பாவ ஞானஸ்தானம் எடுக்கணும்? எப்படின்னா அது யோசிச்சுருக்கீங்களா? எதுக்காக? இவர் தான் எதுவும் பாவம் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ளார இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரால் இவர் பிறப்பிக்கப்பட்டார் அப்படின்னா இந்த லஸ்ட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் பிறக்கப்பட்டதான் எதுவும் சிங்க் பண்ணிங்கன்னா சிங்க் ஆகாது. ஏன்னா பைபிளில் வந்து ஜோசப் சேராம் மரியாள் வந்து பிள்ளை பெற்றுட்டாங்க அப்படின்னு தப்பாக எழுதி மனுஷங்க மூலியமாக பிசாசு பைபிளுக்குள்ளார புகுத்திட்டான். அதனால தான் இந்த கன்ஃபியூஸு. ஏசு அப்புறம் ஏன்டா இவர் தான் வந்து பாவத்திலே பிறக்கலையே, அப்புறம் ஏன் யோவான் ஸ்நானகனுக்கு போயிட்டு அந்த ஆற்றில் போய் ஏதோ பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னா 30 வயசுக்கு மேலே தான் அந்த காலத்தில் 30 வயசுக்கு மேலே தான் ஒருத்தவங்க வந்து பிரசங்கம் பண்ணணும், அது மெச்சூர் ஆகுதுன்னு அங்கே மீனிங் அப்பத்துக்கு அந்த கண்ட்ரியில். ஸோ இப்போ 30 வயசு வரைக்கும் இவர் 663 உலக சட்டம், அந்த நாட்டின் சட்டம் ப்ளஸ் 10 கட்டளை 2 படியும் இவர் நடந்துக்கிட்டு இந்த 663 ரைட்டா? இயேசு மனுஷனான இருக்கிறாரு, அவருக்கும் இந்த இச்சை இதெல்லாம் தெரியும் இல்லை? இயேசுவும் 40 நாள் வந்து இப்போ தான் சொல்கிறாரு, இயேசு 40 நாள் ஃபஸ்ட்டு 30 வயசில் வந்து ஞானஸ்தானம் பெற்று என்ன பாவம் அவர் பண்ணார், அவர் பெற்றாருன்னதை இப்போ நான் சொல்கிறேன். இயேசு மாம்சத்தில் தான் பிறக்கிறாரு. இஸ்ரவேல் கோத்திரமாக தான் வந்து வாழ்கிறாரு. இஸ்ரவேல் மக்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா மாம்சத்தில் வந்த இயேசு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஆட்டை தான் தேடி வந்தேன்னு அல்லாமல் வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. மற்ற புறஜாதிகளாக நான் வரலடா, நான் வந்ததே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்ததுன்னு இயேசு மூலிமா கிறிஸ்து பேசுகிறாரு. ஏன்னா கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாம் கூட அசிரிய வார்த்தையை பேசி உன் சந்ததியை நான் வந்து திரளான கடல் மணல் போல் நான் வந்து பெருகு செய்வேன், வானத்து நட்சத்திரம் போல் உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இயேசு வழியாக இப்போ வந்து சொல்கிறாரு. இயேசு வழியாக வந்து பாவம் இப்போ இவருக்கு இப்போ புரியுது. இவருக்குள்ளார வந்து கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசுவே நீ வார்த்தை என்ற கடவுளை நீ ஏற்றுக்கிட்ட, இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை நீ ஏற்றுக்கிட்ட, 30 வயசு வரைக்கும் அமைதியாக இந்த சட்டத்தில் நீ ஃபாலோ பண்ணு. இப்போ நான் உனக்கு கிறிஸ்து பேசுகிறார் இயேசுக்கிட்ட, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ அங்கே யோவான் ஸ்நானகனுக்கிட்ட போயிட்டு ஞானஸ்தானம் வாங்கு, அந்த ஆற்றில் போயிட்டு யோவன் நதி அண்டையில் போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அந்த நதியில் போயிட்டு இவர் ஞானஸ்தானம் எதுக்காக வாங்குறாரு அப்படின்னா மாம்சத்தில் பிறந்ததுக்காக இந்த சட்டம்
எது இந்த 10 கட்டளை, இந்த 663 இது எல்லாமே வந்து இதுக்குள்ளார 663 10 கட்டளையை தவிர இந்த 663ல் என்ன எல்லாமே வந்து பிசாசுக்கு ஏற்ற. நீ பாவம் செய்யலாம், பாவம் செஞ்சானா ஒரு புறாவை எடுத்துன்னு வந்து வெட்டிட்டு, ஒரு ஆட்டை எடுத்துன்னு வந்து வெட்டிட்டு, ஒரு மாட்டை எடுத்துன்னு வந்து வெட்டிட்டுனா இந்த பாவம் யார் கூட வேண்டாலும் என்ன எங்கே வேண்டாலும் விபச்சாரம் பண்ணிக்கலாம், யாரை வேண்டாலும் திருடலாம், என்ன யாரை வேண்டாலும் கொலை பண்ணலாம், என்ன யாரோட மனைவியோ இது இடத்தையோ நீ இச்சிக்கலாம் அப்படின்னதெல்லாம் இதுக்குள்ளார இருந்துச்சு. இதுக்கு பாவ நிவர்த்தியாக இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் இது சரியாக போயிடும் இது அப்படின்னு இருந்துச்சு. இது ஏன் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு, அதே கட்டளை இந்த 10 கட்டளை 2 கட்டளையாக மாற்றுறாரு. இந்த 663 ஜாதி ஜாதி பிசாசு என்ன இந்த தந்திரக்கார நன்மை தீமை அறியத்தக்க என்ன இந்த கனியை இதுக்குள்ளார 663க்குள்ளார இருக்குன்னு வந்து என்ன உலக சட்டத்தை என்ன நிறைவேற்றி ஒழிச்சார். இந்த 10 கட்டளையை 2 கட்டளையாக மாற்றி அது கூட 663 இப்படி கிடையாது அப்படின்னு புது என்ன உலக சட்டத்தையும் என்ன இந்த 2 புதிய கற்பனையும் கொடுத்தாரு. அதுதான் வந்து இந்த 10 கட்டளை கன்வெர்ட் இன்ட்டு 2 கட்டளையாக போகுது பை காட். அப்டேட் வெர்ஷன் 1.1 தான். முதலாவது தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் தேடுங்கள் ஃபஸ்ட்டு. 2வது கட்டளை லவ் யுவர் எனிவே, அதை லவ் யுவர் எனிவே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இறைவன் என்ன மனிதனை பிறக்க செய்ய வேண்டும், டு ஷோ இஸ் லவ். அதுதான் எறும்பு வந்து எலிஃபெண்ட் கிட்ட பேச முடியுமா? அவர் உருவாக்கினப்போ பேசியிருக்கோம், இப்போ பேச முடியுமா? பேச முடியாது, புரியாது. இது சத்தம் யானை பான்னு ஒரு சத்தம் விடனாவோ எறும்பு என்ன பறந்து போயிடும். அந்த சத்தத்தில் வர அந்த ப்ரெஷர் அந்த காற்றுக்கு. ஸோ இந்த ரெண்டு கட்டளையிலுமே என்ன அவருடைய இது 10 கற்பனை என்ன நியாயப்பிரமாணமும் என்ன ரெண்டுமே இந்த 2 கட்டளைக்குள்ளார உள்ளடக்கியது. இப்போ இயேசு இந்த மாதிரி மதம் ஜாதி இனம் பாரம்பரியம் இதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு புது சட்டத்தை சொல்கிறாரு. இந்த புது சட்டத்தை இவர் இப்போ இயேசு வந்து என்ன மோசைக்கிட்ட பிதா எப்படி பேசியிருக்கிறாரு, கொடுக்குறப்பயே 10 கட்டளை கொடுத்துட்றான். என்ன மோசையை சொல்லு, இஸ்ரவேல் மக்களே உங்கள் நடுவில் வந்து மோசே என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு எழும்ப பண்ணுவேன். உபாகமும் 18:18 அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவங்கள அந்த வார்த்தையை நியாயம் தீர்ப்பான். அந்த வார்த்தை யாருன்னா கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து யாருக்குள்ளார இருக்கிறார், இயேசுக்குள்ளார இருக்கிறார். அந்த இயேசு தான் வந்து என்ன மனுஷனாக பிறந்திருக்கிறாரு, மனுஷனாக சாக போகிறாரு, திருப்பி உயிரோடு எழுந்த பிறகு திருப்பி பரிசுத்த ஆவியானவராக என்ன மனுஷனுக்குள்ளார வாசம் செய்ய போகிறாரு. இயேசு இறந்து உயிர்ப்பித்த 2000 வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்னது தான் இது வரைக்கும். இன்னைக்கு என்ன கிட்டத்தட்ட 15/4/2025 இத்தனை 2025 வருஷம் வரைக்கும் இப்படி தான் ஹோலி ஸ்பிரிட்டாக நம்மளுக்குள்ளார தங்கி அவர் தான் கேட்டதும் கண்டதும் என்ன இயேசு பற்றின சாட்சியம் தான் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்குள்ளாரு யாரெல்லாம் இயேசுக்கு தேடுறோமோ, யாரெல்லாம் பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர்னு தேடுவங்களுக்கு தேடுகிறவனு என்னை கண்டடைவான் என்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இயேசு எதுக்கு பாவ ஞானஸ்தானம் வாங்கினார், ஏன் சீசரோட காலை கழுவுனார்? அவர் தான் தெய்வமாச்சு, அவர் தான் பிதாவாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் வந்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் எழுதியிருக்கேன். அந்நியன் உலகப்படம் இஸ் ஆன் எக்ஸாம்பிள். 3 கேரக்டர்ஸ் இருக்கும் இந்த அந்நியன் படத்தில். சங்கர் இது எடுத்து எதுக்கு உலகத்தில் தான் நம்ம வரும். அந்நியன் படம் சங்கர் படத்தை எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளார ரெமோ என்ன அந்நியன் இந்த 3 கேரக்டர் இருப்பாங்க இதுக்குள்ளார ஒரு மனுஷனுக்குள்ளார. அதே மாதிரி தான் இயேசு இன்றைக்கி வந்து மாம்சம் ரத்தமும் ஒன்றும் ஆகாது. நம்ம செத்தானா அந்த ஆவியை தான் அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. அதுக்கு தான் இயேசு சொல்கிறாரு. அது 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, போஜன பந்தி இருக்கிறப்ப என் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் எடுத்து புசியுங்கள்
குடியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எது இப்போ ஒரு இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல மனுஷகுமாரன் 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு 3 மணிக்கு போய் வந்து ரத்தமாக வேர்வு வந்து ரத்தமாக வந்து மனுஷகுமாரன் என்ன இப்படி பாடுபடணும், அடிக்கப்படணும், நொறுக்க போடணும் அப்படின்னு வேதனைப்பட்டு தன்னுடைய சீசர்கள்லாம் சொல்லி அழுகுறாரு. இந்த இடத்துல அவர் என்ன குணாதிசயத்தில் இருக்கிறாரு? இதே அந்நியன் படத்தில் வந்த அம்பி மாதிரி இருக்கிறாரு. அம்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்ன அழுகுறாரு, மன வேகுலப்படுறாரு, உடம்புல இருக்கிற இது ஸ்வெட்டிங் எல்லாம் வேர்வை எல்லாம் வந்து ரத்தமாக சிந்துது. இந்த இடத்துல மனுஷகுமாரன் இயேசுவாக இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என்ன பிலிப்பு வந்து கேட்குறா, ஆண்டவர் என்ன நீங்கள் தான் ஆண்டவர்னு தெரியுது, ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, பிதாவை பார்க்கணுமே அப்படின்னு பிலிப்பு வந்து எதை இயேசுகிட்ட கேட்குறாரு. பிலிப்பு வந்து இயேசுகிட்ட, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்புவே, நீ வந்து ஒரு அத்தி மரத்தை கீழே பத்துன்னு இருந்த பார்த்தியா, என்னை பற்றி யோசின்னு இருந்த பார்த்தியா என்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஆண்டவரே நீங்கள் தான் பிதா அப்படின்னு பிலிப்பு ஒத்துப்பார், ஷாக்காயிட்டு ஒத்துப்பார். அத்தி மரம் கீழே இருந்து நீ என்னை பற்றி யோசின்னு இருந்தல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. மாம்சத்தில் வந்தால் 30 வயசு இயேசுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? இந்த ஷாக்கிங் நியூஸை கேட்டு தான் இந்த பிலிப்பு வந்து ஆண்டவரே நீங்கள் தான் பிதா அப்படின்னார். இந்த இடத்துல இவர் பிதாவாக பேசுகிறாரு, இந்த இடத்துல மனுஷகுமாரனா பேசுகிறாரு, இந்த இடத்துல வந்து திருப்பி பிதாவாக பேசுகிறாரு. நான் உலகத்தான் அல்ல, எது நான் வந்து மேலேருந்து வந்தவன், என்ன நீங்கள் வந்து பூமியிலேருந்து உண்டானவங்க அப்படின்னு ஒரு இடத்துல மக்களை பார்த்து கோவப்பட்டு பேசுவார். ஏன்னா ஒன்று இடத்துல அதே பிதா, ஆண்டவரே உன்னுடைய தாயாரும் உன்னோட சகோதரர்களும் வந்திருக்காங்க அப்படின்னுவேன். யார் எனக்கு தாய், யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு? என்ன பிதாவின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாய், என்ன இது தந்தை, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இயேசு. எது இயேசுவோட அம்மா மரியாள் என்ன வராங்க, தன்னோட அடுத்த பசங்களை தம்பிங்கெல்லாம் கூட்டுக்கிட்டு வராங்க. அப்போ இவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா நல்லா பாருங்கள், அவர் பிரசங்கிக்கிறப்ப தான் இப்படி பேசுவார். மோஸ்ட்லி பிதாவாக பேசுவார். பிதாவாக பேசுவார். மனுஷனாக எப்போ பேசுவார்னா, நார்மலாக பேசுகிறப்ப மனுஷனாக பேசுவார். நம்மளை மாதிரி இருந்தாலுங்க அவருக்கும் எல்லாமே இருந்திருக்கும். அதனாலனாலுங்க 40 நாள் இயேசு இந்த 30 வயசு வந்த பிறகு ஞானஸ்தானம் எட்டு என்ன 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அப்போ வந்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு சோதனையாளன் சோதிக்க வரான். அவனுக்கு பேர் டெஸ்டிஃபையர், என்ன சோதனைக்காரன், பிசாசு. என்ன இயேசுவே உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, என்ன இந்த கீழே கல்லெலாம் இருக்குல்ல, என்ன பிதா சொல்லியிருக்கிறார்ல, என்ன கல்லை வந்து என்ன சாப்பாடாக ஆக்கி வந்து உன்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு. நீ உண்மையிலே வந்து என்ன பிதாவோட குமாரன், நீ தான் கிறிஸ்து அப்படின்னா இந்த கல்லை எடுத்து அப்பமாக மாற்றி சாப்பிட்டு காட்டான் எனக்கு அப்படின்னாப்புல. உடனே இந்த இயேசு என்ன இந்த கிறிஸ்துவா என்ன பாவத்தில் என்ன பாவம் புண்ணியம் நன்மை தீமை அறியத்தக்க இந்த இயேசு என்ன இப்போ இந்த ரெட் கலரில் எழுதிருக்குது சிலுவைக்கு அப்புறம், ரெட் கலர் இருந்தது சிலுவைக்கு அப்புறம். என்ன இப்போ சிலுவையில் அடைக்கிறதுக்கு இந்த ரத்தமாகவே இயேசு வந்து இங்கே பிறக்கிறாரு. இவர் தான் ரத்த பலி எண்ணத்துக்காக தான் நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இயேசு என்ன நான் இயேசு ரத்தம் சிந்தி இந்த உலகத்தோட பாவத்தை தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன். என்ன நீ வந்து இப்படி என்ன கேட்குற, கல்லை அப்பமாக ஆக்கி காட்டு, அப்போ தான் நான் உன்னை குமாரன்னு நம்புவேன்னு சொல்கிற. தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அது உனக்கு தெரியாதாடா பிசாசு, போடா அப்படின்னு சொன்னார் இயேசு. இது தேவனுடைய வாய் பிதா தேவன், அந்த தேவனுடைய வாயிலிருந்து கிறிஸ்து என்ற வார்த்தை புறப்படுகிறது. இது உனக்கு தெரியாத, இது பைபிளில் இருக்கேடா, பழைய ஏற்பாடில் இருக்கேடா, என்ன முட்டா பையில் என்ன பைத்தியக்கார நாயே அப்படின்னு பிசாசை வந்து இயேசு கடிந்து கொள்கிறார். அப்போ அவர் சொன்ன பிறகு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாப்லையே இயேசு அப்படின்னு பிசாசு தள்ளப்பட்ட தூதன் 30 முக்கோடி தேவர்கள் ஒருத்தவன் என்ன அந்த லூசிபர் ஓடி போயிட்டான்.
பைபிளில் இருந்து தான் இயேசுக்கிட்ட பிசாசு வந்து கொஸ்டின் கேட்டான். அதே பைபிளில் இருந்து தான் என்ன இயேசுவும் செருப்படி கொடுத்து அந்த பிசாசை துரத்தி விட்டார். துரத்தி விடல, அவனே ஓடி போயிட்டான் பயத்தில். கண்டுபிடிச்சிட்டாப்புல அப்படின்னு. ஏன் ஆண்டவர் பிதா வந்து ஏன் வீரத்தனமாக என்ன பழைய ஏற்பாட்டில் அக்னியாக இருந்த ரெட் கலர் அக்னியாக ஜாலியாக இருந்த இந்த பிதா ஏன் புதிய ஏற்பாட்டில் என்ன அன்பாக காட்டுறாரு? ஆதியிலேருந்தே அவர் உருவாக்கான மனுஷன் வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான். என்ன ஒரு காலத்துலேயும் ஒரு காலத்துலேயும் மனுஷன் ரொம்ப அக்கிரமம் பண்ணான் அப்படின்னு தான். ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவா காலத்தில் 6 மாதம் ஏதோ சிப்பிலேயே உட்கார வச்சு அவங்கள காப்பாற்றி பூமியை அழித்தார். இந்த வாட்டி நான் வந்து அழிக்க போகிறது கிடையாது, நான் ஒரு பாத்திரத்தை உண்டாக்கி அந்த பாத்திரத்தை மூலியமே இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்க வைக்கிறேன் அப்படின்னு தான் பிதா வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக வெளியரங்கமாக காட்டி ஒன்று டே பிசாசு வந்து மோதி போடுறா நான் வந்து இயேசுவாக வந்து பிறக்க போகிறேன்டா, ஏன்னா அந்த இயேசுக்குள்ளார வார்த்தையாக என்னுடைய வார்த்தையை நான் இருக்க போகிறேன்டா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோலா அவர் ஜெயிச்ச பிறகு பரிசுத்த ஆவியானவரோலா எல்லா மனுஷனுக்குள்ளாரையும் நான் வாசம் செய்ய போகிறோடான்னு அந்த டெஸ்டிஃபையர் அந்த சோதனைக்காரன் பிசாசுக்கு சொல்லி செஞ்சார். இப்போ 30 வயசு அப்புறம் 40 நாள் உபவாசம் இருந்து அந்த பிசாசு சோதனையிலேருந்து ஜெயிச்சு வெளியே வந்து 3 வருஷம் அற்புத அடையாளம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 33 வருஷத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணிக்கிறாரு. மரணிக்க போகிறதுக்கு முன்னாடியே மத்தேயு 27:46, மார்க்கு 15:34 பிதாவே என்னை கைவிட்டீர்கள் அப்படின்னு அழுகிறார். அதுக்கு 3 நாள் முன்னாடியே 3 நாள் முன்னாடியே வேர்வை ரத்தமாக சிந்திடுச்சு. இப்போ வந்து பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்கள் அப்படின்றார். இந்த இடத்துல இயேசு வந்து மாம்சத்தில் புலம்புறாரு. உங்களையும் என்னைய மாதிரி புலம்புறாரு இந்த இடத்துல. ஏன்னா ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் இயேசு அப்படி புலம்புறான்னா கிறிஸ்து என்ற வார்த்தையை பிதா இவர்கிட்டேருந்து உருவிட்டு அப்பா என்னோடய சித்தத்தை நீ பண்ண போகிற அதனால் வார்த்தையை கிறிஸ்து என்ற வார்த்தையை நீக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னு தான் பிதாவோட சித்தம் இந்த இடத்துல நிறைவேடும். அப்போ தான் வந்து ஒரு மனுஷனால் ஆதாம் பண்ண தப்புனால இந்த உலகத்துக்குள்ளார எப்படி பாவம் வந்துச்சோ, ஆதாம் பண்ண தப்புனால எப்படி உலகத்துக்குள்ளார பாவம் வந்துச்சோ, அதே மாதிரி மொத்த பாவமும் இருக்கிற பாவம், இருந்த பாவம், வரப்போகிற பாவம் எல்லாம் இந்த இயேசு என்ற பாத்திரத்துக்குள்ளார நான் நிரப்பி சீல் வச்சு அதை அந்த பாவத்தை அந்த சாபத்தை வந்து முறியடிக்கிறேன் அப்படின்னதுக்கு தான் இந்த கிறிஸ்து அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ண பிறகு இயேசு உயிரை கொடுக்குறாரு. திருப்பி இப்போ கிறிஸ்து கிடையாது, இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. கிறிஸ்து கிடையாது, இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ இயேசு என்ன பண்ணார்? பாதாளத்தில் 3 நாள் இருந்தார்ல, என்ன பண்ணாருன்னது கீழே அப்படியே எழுதுகிறேன். இப்போ இதை சொல்லிவிட்டு ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு ஒப்பு கொடுத்தா பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரு. இப்போ கிறிஸ்து என்ற வார்த்தை பரலோகத்தில் பிதாக்கிட்ட போயிடுச்சு. இப்போ 3 நாள் இயேசு எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? செத்த போனால் எப்படிங்க பிரசங்கம் பண்ணோம்? 3 நாள் கழித்து வந்து பார்க்குறாங்க, கல்லறை திறந்து பார்க்குறாங்க, இயேசு அங்கே கிடையாது 3 நாள் கழித்து. அப்போ 3 நாள் வரைக்கும் அந்த மாம்சம் 3 நாள் வந்து செர்மன், அதாவது பிரசங்கம் பண்ணுறாரு. ஜீசஸ் ஸ்பிரிட் இன் ஃப்ளெஷ், இயேசுக்குன்னு ஒரு ஆவி கொடுத்துருக்குறாருல பிதா, இயேசுக்குன்னு ஒரு ஆவி மனுஷ ஆவியில் தான் இயேசு இருக்கிறாரு. மனுஷ ஆவிக்குள்ளார இந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை வச்சு இந்த இயேசு என்ற மனுஷனை யூஸ் பண்ணார் பிதா. இப்போ ஜீசஸே ஜீசஸ் ஸ்பிரிட் இன் ஃப்ளெஷ்ஷு இந்த இந்த ஜீசஸ் ஸ்பிரிட்டில் அங்கே இருக்கிற பாதாளத்தில் உள்ள ஆத்துமாங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணார். யாருக்கு பாதாளம்? 3 நாள் இயேசுவோட ஆவியிலேயே போய் பாதாளத்தில் உள்ள மக்களுக்கு பிரசங்கம் செய்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ
என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? பிதாவினுடைய வார்த்தை தான் கிறிஸ்து. ஏன்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வார்த்தையை இவர் உள்வாங்கி அதுவாகவே இயேசு வாழ்ந்தார் மாம்சத்தில். அதனால தான் நான் எழுதியிருக்கிறேன், ஜீசஸ் ஸ்பிரிட் அண்ட் ஃப்ளஷ். கிறிஸ்துவாகவே இப்போ இயேசு மாறிட்டார். அந்த கிறிஸ்துவா இயேசு மாறிட்டு வாசி போய் 3 நாள் இந்த பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இந்த 3 நாள் வரைக்கும் நீ உள்ளார இருக்கணும், அப்புறமா நான் 3ஆம் நாள் உன்னை எழுப்புவேன். அதாவது நீ எங்கே கல்லறில் உன்னை வச்சிருக்கிறோம் அங்கன்னு கிடையாது. ஏன்னா உன்னை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் நான் உன்னை நிப்பாட்டுவான்னு பிதா ஏற்கனவே இந்த கிறிஸ்துக்கிட்ட இயேசுக்கிட்ட சொன்ன வாசி தானே. இதை இவர் என்னை ஆண்டவர் நான் உயிரை ஒப்பு கொடுக்குறேன் பிதாவே, என்னை நீங்கள் மறுபடியும் எழுப்புவீங்க, என்ன உங்களால் எழுப்ப முடியும். ஏன்னா எனக்கு கிறிஸ்துவா வார்த்தையை எனக்கு போதிச்சு அந்த கிறிஸ்துவாவே நான் இப்போ இயேசு நான் மாறிட்டேன். இப்போ நான் கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டேன். இப்போ இயேசு கிறிஸ்து கிடையாது, இப்போ கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டேன். அதனால தான் என்னை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக என்னை உயர்த்தி இருக்கீங்க ஆண்டவர். அதனால் உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒப்பு கொடுத்து 3 நாள் ப்ரேயர் பண்ணி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தான் சீசர்களுக்கு மகதலேனா மரியாளுக்கு எல்லாருக்கும் வெளிப்பட்டு கிறிஸ்துவாகவே பேசுகிறாரு. இப்போ கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்துவாகவே. என்னடா இது? இப்போ உங்களை ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போ கொல்லங்கோடு பாஸ்கரனை கொல்லங்கோடு பாஸ்கரன்னு கூப்பிட்றாமா, பாஸ்கர் அப்படின்னு கூப்பிட்றாங்க பொதுவாக உலக பிரகாரமாக. ஆனால் வீட்டில் அவங்க அப்பா அவங்க பசங்க எல்லோரும் ஸ்கூலில் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க பாஸ்கின்னு கூப்பிட்றாங்க. கொல்லங்கோடு பாஸ்கரன் என்ன ஒரு ஆவிக்குரிய சகோதரன் எனக்கு. அவரை இப்போ ஏன் என்ன சொல்லாமல் நான் அவர் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவர் எப்படி யோவான் ஸ்நானகனும் ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்த மனுஷனும் அதே மாதிரி பார்த்தா அவருக்கும் அவர் பேசுகிற வார்த்தைக்கும் கிறிஸ்துக்குள்ளார பைத்தியமாக இருக்கிற வார்த்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது பிஹெச்டி படித்தவங்க கூட இத்தனை டாக்டரேட்டு இந்த பைபிளை படித்தவங்க கூட தெரியாததை ஆண்டவர் ஒரு கழுதையை கொண்டு ஒரு கல்லை கொண்டு எப்படி யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரோ அது மாதிரி ஆண்டவர் இவரை பயன்படுத்தின்னு இருக்கிறார். அதனால் அவரை நான் எக்ஸாம்பிளாக கொல்லங்கோடு பாஸ்கர் இதே பால் டிவி வச்சுன்னு இருக்கிறாரு. அவர் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவரும் இதை பற்றி பேசியிருப்பார். அதை நான் இன்னும் டீட்டெயில்டாக படம் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்படி நான் பேசின்னு இருக்கிறேன். இப்போ இந்த கிறிஸ்து க்ரீன் கலரில் இருக்க கிறிஸ்து மொத்தமாக இயேசு ஆகிடுறாரு. கிறிஸ்து இயேசுவை ஆகிட்ட பிறகு 3 நாள் பாதாளத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்புறம் 40 நாள் வெளிப்படுத்தினார். கூட வாழ்ந்த மக்களுக்கு சீசர்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். அதில் தான் அப்போ தான் கேரளாவில் போயிட்டு வந்த இவர் தோமா இங்கே கூட சென்னையில் கிண்டியில் இருக்குது தோமா கோயில். அங்கே அவர் கொலை செய்யப்படுறாரு. அவர் கேட்குறாரு, நீங்கள் கிறிஸ்து அப்படியே கிறிஸ்துவோட வார்த்தையாகவே இருக்கீங்க, இயேசுவோட வார்த்தையாகவே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் உருவம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் ஒன்றுக்கு ஆகாது, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவலாவில் எல்லாமே ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற சரீரம் எந்த சரீரத்தில் வேண்டாலும் இருக்கலாம், என் வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கா, அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து இயேசுவை நான் என்ன பேசணும் அதே இயேசு தான் இப்போ மறுபடியும் கிறிஸ்துவாக உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். 3 நாள் பாதாளத்தில் இருந்த இந்த கிறிஸ்து, அதாவது கிறிஸ்து சிந்தையில் இந்த இயேசு போதிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிறிஸ்து ஆவி எடுக்கப்பட்டு போயிடுச்சு. அதனால தான் பிதாவை ஏன் கைவிட்டீர்கள்ன்ற இப்போ இந்த கிறிஸ்துவாவை இவர் மாறினவாசி தான் இங்கே இந்த பாதாளத்தில் இருக்கிற மக்களுக்கு அவரால் போதிக்க முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் 40 நாள் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பூட்டின வீட்டுக்குள்ளார அப்படியே வந்தார். அதுக்கு தான் நம்ம பார்க்குற இப்போ எல்லாமே நம்ம பார்க்குற எல்லா ஆப்ஜெக்டுமே தேர்டு டைமென்ஷன். தேர்டு டைமென்ஷன். ஆனால் அவர் கதவு பூட்டி இருக்கிறப்ப கதைக்குள்ளார 10 பேர் ஜபம் பண்ணி இருக்கிறப்ப இந்த இடத்துல நீங்கள் கூடி உட்காருங்க, இத்தனாம் தேதி இத்தனாம் நாள் நான் அந்த பூட்டி அறைக்குள்ளே நான் வருவேன்னு ஏற்கனவே சீசர்கிட்ட சொன்ன மாதிரி. கதவை பூட்டின வீட்டுக்குள்ளார அப்போல்லாம் பயந்து நின்றாங்க.
ரோம அரசருங்க வந்து எங்கே பிடிச்சிடுவாங்களோ, நம்மளை வெட்டிடுவாங்களோன்னு இயேசுவோடைய சீசருங்க அப்போ பூட்டின வீட்டுக்குள்ளார போனார். அதுதான் 4th டைமென்ஷன். எது 3rd டைமென்ஷன் நம்ம பார்க்குறது, ஒரு கதவை நம்ம பூட்டலாம். 4th டைமென்ஷன்னுது அந்த சரீரம், ஆவிக்குரிய சரீரத்தினாலேயே அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போகலாம். அதுவாக தான் நீங்கள் மாறணும் அப்படின்னு தான் கிறிஸ்து வந்து இயேசு மூலயமா வெளிப்பட்டு இயேசு என்ன சொல்லுவார் ஒரு இடத்துல, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கிடையாது. எது மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கிடையாது. அதே மாதிரி எந்த பாவமும் மனுஷகுமாரனுக்கு எதிராக நீங்கள் பாவம் பண்ணிங்கன்னா அது மன்னிக்கப்பட்டுடும். கிறிஸ்து வந்து எனக்கு அப்புறம் தேற்றளவாளன் வந்து பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த ஆவியானவரை வந்து துக்கப்படுத்தி காயப்படுத்தி பாவம் பண்ணிங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக கிறிஸ்து தான் திருப்பி பரிசுத்த ஆவியானவராக வராரு. இப்போ கிறிஸ்து இயேசுவை மாறிட்டார். இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேற்றல் வாழ்ன்னு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்திங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாவ விமோசனமே கிடையாது அப்படின்னு இயேசு வந்து இது கிறிஸ்து வந்து இயேசுவாக வந்து நம்மளை எல்லாருக்கும் போதிச்சு பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு அதனால தான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி தேற்றளவாளனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரும் வாசம் செய்ய விரும்புகிறார் அப்படின்னு இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இப்போ புரிஞ்சுக்கோங்க, இயேசு மரியாள் ஜோசப் சேராமல் பிறக்கலை. காமத்தில் தான் பிறந்தார். காமத்தில் பிறந்து இந்த நாட்டின் இறை சட்டம் இது உலக சட்டம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி 30 வயசில் இது கிடையாது அப்படின்னு அவருக்குள்ளார இருந்து கிறிஸ்து 30 வயசுக்குள்ளார ஏதாவது ஒன்று பண்ணால் உலக சட்டம் இயேசுவை வந்து 30 வயசுக்குள்ளாரே கொண்டு போட்டுருக்கோம். 30 வயசு வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. 30 வயசில் நீ போய் இதுக்காக இந்த உலக சட்டத்துக்காக பாவ சட்டத்துக்காக நீ வந்து மன்னிப்பு கேட்டு உன்னோட சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு கிறிஸ்து பிதா மூலியம் போதிச்சு யோவான் ஸ்நானன் கிட்ட போய் ஞானஸ்தானம் பெற்று 3 வருஷம் ஊழியம் பண்ணி ஊழியம் கொள்ள வராமல் செய்யவே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்திய வார்த்தையை சொல்லி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கோ, 4 புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 4 புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு, 10 கட்டளையில் என்ன சொல்லியிருக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறருடைய மனைவிகளை இச்சையாதிருப்பாய், பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, இது திருட்டுத்தனம் பண்ணாத இருப்பாயகன்னு இந்த சட்டத்தெல்லாம் மாற்றி 2 சட்டமாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு முதலாவது தேவனை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் தேடு. 2வது உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மற்றவங்களை நேசி. இதுவே இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும், இதுவே ப்ராப்பர்ட் அண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து தேற்றளவாளன்னு ஒருத்தனை தருவேன். நான் இன்னும் 40 நாள் சொல்லுவார், என்னுடைய ஆவி என்னுடைய ஸ்பிரிட்டு ஒருத்தவங்க வந்து தொட வருவாங்க. இது மகதலேனா மரியாள் வந்து தொட வருவாங்க, இயேசுவை தொட வருவாங்க. அப்போ வந்து மகதலேனா மரியா நீ தூரமாகவே நில்லு, என்னுடைய ஆவி என்னுடைய ஆவி பரலோகத்துக்கு சென்று பரிபூர்ணம் அடையணும். அதனால் நீ என்னை தொடாத, நான் போயிட்டு வேற ஒரு பரிசுத்த தேற்றல ஆவி இப்போ தேற்றளவாளன்னு அவங்களுக்கு அனுப்புவேன், அது வரைக்கும் என்னை தொடாமல் இருங்க அப்படின்னு கண்ணு முன்னாடியே 2-3 சாட்சியோட 40 நாள் அங்கேயே மனுஷங்களை அவர் கூட திருப்பி 3வது நாள் இயேசு திருப்பி எழுந்தப்போ அவர் கூடயே பரிசுத்தவான்களை 3வது நாள் வந்து எழுந்து அங்கே ஊழியம் பண்ணாங்க. உலகம் ஃபுல்லாக போய் உலகம் பண்ணாங்க. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் போய் பாருங்கள், நாய்க்கு கொடுக்கறத, அதாவது என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அவர் ஜாதியை வச்சே, இனத்தை வச்சே, மதத்தை வச்சே பேசலை. அந்த சட்டத்தை வச்சு சொல்கிறாரு. கிறிஸ்துவோட வார்த்தை ஒரு நாய் வந்து கக்கிடும், திடீர்னு அந்த கக்கந்தே திருப்பி சாப்பிடும். அதனால் அன்றைக்கி புறஜாதி மக்கள் எல்லாரும் செய்த பாவத்தையே திரும்ப செஞ்சுக்கிட்டு புறஜாதி மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களே என்ன பண்ணாங்க,
நம்ம ஒரு 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 ஆம்பளை கூடயோ பொம்பளை கூடயோ விபச்சாரம் பண்ணிட்டா இந்த இந்த இதுக்கு பாவ நிவாரணியாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுத்தா சரியாக போயிடும். என்ன எது அப்படி சரியாக போயிடும் அப்படின்னு இவங்க இஸ்ரவேல் ஜனங்க நினச்சின்னு இருக்கிறதையும் சரி, புறஜாதிகள் வந்து பாவத்தில் இருக்கிறாங்களும் சரி, இது ரெண்டுத்தையுமே வந்து திருக்கணும், பாவ நிவாரண பலியாக இருக்கணும் அப்படின்னு தான் கிறிஸ்து வந்து மனுஷனாக நடந்து மனுஷன் இப்படி தாண்டா. அதனால தான் ஒரு மனுஷனை பெற்றால் அப்படின்னு நான் பார்த்தீங்களா, மரியாளும் ஒரு மனுஷனை பெற்றாங்க. ஏன்னா இயேசுக்குள்ளார வாசம் செய்து கிறிஸ்து வந்து இப்போ கிறிஸ்து வந்து இயேசுவை மாட்டார். ஏன்னா கிறிஸ்து இயேசுவாக தான் இப்போ இருக்கிறாரு. அந்த இந்த இயேசுவின் ஸ்பிரிட்டில் தான் போய் எள்ளில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து பண்ணுறாரு. இயேசுவோட ஸ்பிரிட்டிலே தான் வந்து கிறிஸ்து என்ன போதிச்சாரோ அதை அப்படியே ஒட்டிக்கிச்சு. அப்படியே அது கிறிஸ்துவோட சிந்தையாக அப்படியே ஆகிட்டு 40 நாள் வந்து சொல்லி, இது என்னோட ஆவியை வந்து பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோட ஆவி பரிபூர்ணம் இது படணும், ரைட்டா? அதனால் என்னை தொடாத. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, உயிரோடு எழுந்தப்ப சிலுவைக்கு முன்னாடி இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் போயிட்டு சத்தியத்தை என் ஆட்டை கூட்டின்னு வந்து என்கிட்ட சேருங்க அப்படின்னு சொன்னேன். இதே இயேசு மரணித்து உயிர்த்தெழுந்து வேறு ரூபத்தில் என்ன தன்னை இயேசு தான் அப்படின்னு கிறிஸ்து வந்து இப்போ இயேசுவா வந்துட்டார் மாம்சத்தில். உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து தான் ஆதி முதலே வார்த்தையாக இருக்கிற அந்த கிறிஸ்து வார்த்தை இயேசுவோட ரூபத்தை மட்டும் மாற்றிடுறாப்புல. இயேசுவோட ரூபத்தை மட்டும் மாற்றி அண்ணா இப்போ நான் தான் இயேசு. என்ன ஆமாங்க, எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, மார்க்கு லூக்கா யோவனை பேதுருவே சியோனை அப்படின்னு கூப்பிட்றாரு. இப்படி நம்ம பட்டப்பெயர் வச்சு இயேசு தானே கூப்பிடுவார், இவர் யார் அப்படின்னா நான் தான் அது, நான் உயிரோடு எழுந்த மறுரூபம் ஆக்கிட்டேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் வந்து விசுவாசிக்கிறது கிடையாது அப்படின்னு கடிந்து கொள்ளு புத்தி சொல்லி அன்பால் பேசிட்டு என்ன 40 நாள் கழித்து மனுஷன் முன்னாடியே பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இதுலேருந்து இப்போ கிறிஸ்து என்ன மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் தான் பிறந்தாங்க, அவங்களோட புள்ள இன்சியலில் தான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னது என்ன பைபிளில் இருக்குது. ஆனால் மரியாள் வந்து என்ன கன்னி மரியாள்னு சொல்லி தனியாக பெற்று அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக பிசாசு மனுஷன் பண்ணல. மனுஷனுக்குள்ளார வந்து எப்படி இயேசுக்குள்ளார கிறிஸ்து என்ற தேவனுடைய வார்த்தை எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பிசாசு என்ன ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் நடுவில் என்ன எதுவும் கிடையாது, சேரவே கிடையாது. அடுத்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் 2 பேரும் வந்து என்ன காமத்தில் இணையலை, செக்ஸ் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கிரியேட் பண்ணி என்ன வஞ்சிக்கணும்ல. ஏன் இப்படி வஞ்சிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா பிசாசு எல்லாம் வந்து என்ன அக்னியிலே பாதாளத்திலே தள்ளப்படுவான். அவனோட ராஜ்யத்தை காத்துக்கிறதுக்காக பிசாசு என்ன இந்த கனியை சாப்பிட வச்சதுலேருந்து இது வரைக்கும் தந்திரமாக ஏமாத்தின்னு இருக்கிறான். பைபிளுக்குள்ளாரையே தான் அவன் ஒழிஞ்சுன்னு இருப்பான். பைபிள்லேருந்தே தான் பிசாசு எடுத்து பேசுவான். அண்ணா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பணப்பிரியர்னா பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு போதகனை தேடி நீங்கள் போவீங்க, புரியுதுங்களா? ஒரு அடுத்தவன் பொருளை, அடுத்தவன் மனைவியை, அடுத்தவன் இடத்த இச்சிக்கிற மாதிரி தான் ஒரு போதகம் உங்களுக்கு தேவைன்னா அதே மாதிரி போதகனை உங்களுக்கு பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க அந்த பாவத்தில் விழுந்த விழத்தள்ளிய அந்த பிசாசு அந்த சாத்தான் உங்களுக்கு சிந்தையில் வந்து காட்டி அது மாதிரி மனுஷனை எப்படி இப்போ நம்ம இது யூடியூப்பில் கூகுள் அப்படின்னு அடிச்சோன்னா கூகுளில் நீங்கள் ஒன்று தேடினீங்கன்னா அதுவே ஒரு 10 நாள் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டிவியை பற்றி மெசேஜே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வரும், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வரும். அதே மாதிரி ரைட்டுங்களா, நீங்கள் எதுவாக ஆகணும்னு உங்கள் சிந்தையில் விரும்புகிறீங்களோ அதுவாகவே அதே மாதிரி போதகனையோ கள்ள போதகனையோ தீர்க்கதரிசியோ உங்களுக்கு பிசாசானவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன எப்படி அது மூலியம் நம்மளுக்குள்ளார வந்தோனோ அதே மாதிரி இன்றைக்கும் என்றைக்கும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் அவன் நின்று என்ன ஒரு டெஸ்டிஃபையராக நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு வச்சு நம்மளை விழ தள்ளிக்கிட்டே இருப்பான். பாதாளத்துக்கு அவனுக்கு ஆளை சேர்த்துக்கிட்டே இருப்பான் யுத்தத்தில் நிற்கிறதுக்கு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இயேசுவோட சிந்தையில் என்ன இப்போ கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவாக மாறிட்டார். அதனால்
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் பிதாவாகிய தேவன் என்ன மாம்சத்தில் பிறந்த இயேசுக்கு கொடுத்து, மாம்சத்தில் பிறந்த இயேசுக்கு கொடுத்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என்ன அவருக்கு வழங்கி என்ன எல்லா பிசாசும் பாதாளத்துலேயும் சரி, பூமியிலையும் சரி, பூமியில் மேலுள்ள 2 வானத்திலையும் சரி உள்ள எல்லா பிசாசுகளும் நாவுகள் யாவும் முடங்கும், முழங்கால் யாவும் மண்டியிடும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமத்தின் சத்தத்தை கேட்டாலே அலறி அடித்து கொண்டு எல்லா பிசாசுகளும் ஓடும் அப்படின்றது தான். அப்படி தான் உயர்த்தி பிதா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவை வச்சு இந்த அன்னை மரியாள் மகளா, மனைவியா, பிள்ளையா, தாயா, ஏன் இப்படி பிசாசு என்ன குழப்பி இந்த வேதத்தை புரட்டி மக்களை வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு மனுஷனும் எப்படி மீண்டு வரணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. இவ்வளோ 2 மணி நேரமாக நான் இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு இந்த படத்தை மூலியம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலர்லாம் ஒன்று மீன் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இதை உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரிய வரும். புரியலைன்னா மனசுங்கிட்ட யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். என்ன உங்கள் சிந்தைக்குள்ளார ஆவியானவரே எனக்கு போதிங்க, எனக்கு போதிங்க, எனக்கு இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதித்து உங்களுக்கு வழி நடத்துவாருன்னது இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மரியாளும் ஜோசப்பும் சேர்ந்து தான் இயேசு பிறந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவ தான் எல்லா நாமத்துக்கு மேலான நாம பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிறாரு. மரியாள் உத்தமி தான், நல்லவங்க தான். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டுமே வணங்கணும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எல்லாத்தையும் வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு நம்மளை கட்டளை எடுக்கிறார் என்னதை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். இதை நல்லா பார்த்து நீங்கள் தெளிவு பெற்றுக்கணும். அன்னை கன்னி மரியாள்னு ஏன் சொல்கிறாங்க? கன்னி மரியாளுக்கும் ஜோசப்புக்கும் பிறக்காத குழந்தை தான் இயேசுன்னு ஏன் பிசாசு தந்திரமாக மனுஷ மூலியமா பைபிளை மாற்றி ஏமாற்றி வஞ்சிக்க வைக்கிறான்னது நீங்கள் தெரிஞ்சு விழிப்புணர்வு அடையுங்க அப்படின்னது தான் நான் இதன் மூலயமா சொல்ல விரும்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ஒரு உண்மையான தெளிவு கிடச்சிருக்குன்னது நான் விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆமீன்.